வணக்கம் நண்பர்களே, இது ஆனந்தம் விளையாடும் வீடு நாவல். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிங்கப்பூர் ஏர்போர்ட்டிலிருந்து வெளியே வந்து டாக்ஸியில் சிராங்குன் ஸ்ட்ரீட் நம்பர் 51 என்று கூறி அமர்ந்தாள் ஜானவி. பார்வையை மெதுவாக வெளியே செலுத்தியவள் இரண்டு பக்கமும் அழகாக உயர்ந்து நிற்கும் கட்டிடங்களும் குப்பையின்றி இருக்கும் சாலைகளையும் சாலை விதிமுறைகளை பின்பற்றி செல்லும் வாகனங்களையும் அழகு பதுமைகளாக இருக்கும் பெண்களையும் ரசித்தபடியே மனதுக்குள் நினைத்து கொண்டாள். நம் இந்தியாவும் இதுபோல சுத்தமான நாடாக ஒரு நாள் மாறும் என்று. ஜானவி 25 வயது, அழகு பதுமை. சிங்கப்பூரில் இருக்கும் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் 3 வருட ஒப்பந்தத்தில் அவளுக்கு வேலை கிடைத்துள்ளது. ஜானவி மிகவும் பிடிவாதம் பிடித்ததால் தங்களின் ஒரே மகளை மனமின்றி அனுப்பி வைத்தனர் அவளது தாய் தந்தையான சித்ராவும் ரவியும். மடி ஆச்சாரம் என்றிருந்தாலும் இவளை மிகவும் சுதந்திரமாகவும் அதே சமயம் வெளி உலகை நன்கு அறிந்து கொள்ளும்படியும் சொல்லி மிக தைரியமான பெண்ணாகவும் எல்லா நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுத்தும் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளவும் பெரியவர்களிடம் மரியாதையோடு பழகவும் தன்னிச்சையாக முடிவெடுக்கும் தைரியத்துடனும் வளர்த்திருந்தனர். மற்றபடி எங்கடி தங்குவாங்க என்று அம்மா கேட்டதுக்கு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதே என்று கூறியவள் ஆன்லைனில் தேடி கண்டுபிடித்து இவர்களைப் போல ஒரு வெஜிடேரியன் ஃபேமிலியில் ரூம் ஷேரிங் ஒன்றை கண்டுபிடித்தாள். அங்கேதான் இப்போது சென்று கொண்டிருக்கிறாள். இதோ அவள் இறங்க வேண்டிய இடமும் வந்தது. இறங்கி 5வது தளத்தில் இருக்கும் சரோஜா நாராயணன் என்பவரது வீட்டிற்கு அருகில் லிஃப்டில் இருந்து இறங்கி நடந்து சென்றாள். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் 2 சீன பெண்பணிகள் அவளை பார்த்து ஹாய் என்று சொன்னபடி கடந்து செல்லவே மிக அருகில் ரேடியோவில் வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே பாடல் பாடிக்கொண்டிருந்தது. நிச்சயமாக அதே வீடாகத்தான் இருக்கும் என்று நினைத்தபடியே விலாசத்தை சரிபார்த்து சார் என்று குரல் கொடுத்தாள். வந்து நின்றவர் 55 வயது மதிக்கத்தக்க ஒரு அழகான மாடர்ன் மாமி. இவளை பார்த்ததும் ஜான்வி என்று கேட்க ஆமாம் என்று சொன்னவளை பார்த்து வா வா உள்ள வா என்று அழைத்து சென்றார். எனக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் என்று கூறியபடியே அங்கே இவளுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கும் அறைக்கு அழைத்து சென்று காண்பித்து பின்பு வீட்டையும் சுற்றி காண்பித்தார். இவளது அறையில் 350 சிங்கப்பூர் டாலருக்கு எவ்வளவு வசதிகள் இருக்குமோ அந்த எல்லா வசதிகளும் இருந்தது. சமையலறை மட்டும் அவர்களுடைய சமையலறையை உபயோகித்து கொள்ள வேண்டும். பரஸ்பரம் இருவரும் தங்களை பற்றி பேசி முடித்த பின் இவளது அறைக்கு வந்து குளித்து முடித்து வெளியே வந்தவளுக்கு காப்பி குடித்தால் நன்றாக இருக்கும் போல தோன்றவே காப்பி பொடியுடன் சமையலறைக்கு சென்றாள். சமையலறையில் ஒருவர் நின்றிருக்கவே மெதுவாக அவரிடம் பேசத் தொடங்கினாள். மாமா, என் பேரு ஜானவி, நான் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கேன். மாமி சொன்னா உங்களை பற்றி நேக்கு இந்த ஆற்றுல இருக்கிறதுல ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் டே டைமில் எல்லாம் ஆற்றுல இருப்பேலா என்று கேட்க அங்கே சட்டென்று திரும்பியவன் முகம் பார்த்து தடுமாறித்தான் போனாள். திரும்பியவன் சுமார் ஒரு 27 வயதுடைய இளைஞன். நல்ல உயரம், கம்பீரமான முகம், ஹேண்ட்ஸமான ஹீரோ போல இருந்தான். ஏய், யார் நீ? எங்கள் வீட்டுக்கு வந்து என்னையே மாமான்னு வேற சொல்கிற, ஆற்றுல குளத்துலன்னு வேற உளர்ற, அம்மா என்றதும் ஏண்டா இப்படி கத்துற என்றபடியே வெளியே வந்தார் மாமி. வந்தவர் சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு ஓ இவ ஜான்வி, நம்ம ரூமுக்கு குடி வந்திருக்கா, இது என்னோட பையன் ஸ்ரீராம் என்றார். நிமிர்ந்து இருவரும் ஹலோ என்று சொல்லி கொண்டனர். ஹலோ என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து வேகமாக வெளியே சென்று விட்டான். இவளை காப்பி பொடியுடன் பார்த்த சரோஜா மாமி, நீ இந்த வாரம் ஒன்றும் செய்ய வேண்டாமா, நான் எல்லாம் செஞ்சு தரேன். அடுத்த வாரத்துலேருந்து உனக்கு என்ன வேணுமோ அந்த சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நீ செய்ய ஆரம்பிச்சுக்கோ, சரியா என்று கனிவாக பேசி கையில் காப்பியும் கொடுத்தார். கையில் காப்பி வாங்கி கொண்டு தன் அறைக்கு வந்தவள் கட்டிலின் மேல் அமர்ந்து நிதானமாக ரசித்து குடித்தாள். மனதில் ஸ்ரீராமிடம் தான் பேசிய வார்த்தைகளை நினைத்து சிரிப்பாக வந்தது. எவ்வளவு முட்டாள்தனம், யாரென்றே தெரியாமல் ஏதேதோ பேசிவிட்டோமே, பின்பு அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அடுத்த நாளும் அவர்கள் எல்லாம் வீட்டிலேயே இருக்க இவள் தனக்கென்று வேண்டிய பொருட்களை வாங்க எங்கு செல்ல வேண்டும் என்று மாமியிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவர்கள் சொன்ன இடம் லிட்டில் இந்தியா, முஸ்தபா சென்டர்,
மேலும் அங்கே இந்தியர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போது ஸ்ரீராம் வெளியே வந்தவன் இவளை பார்த்ததும் எங்கேயோ கிளம்புறாப்புல இருக்கு என்று கேட்டதும் இவள் லிட்டில் இந்தியா வரைக்கும் போக போகிறேன் என்று சொல்ல தனியாகவா என்று கேட்டான். சென்னையிலிருந்து தனியாகத்தானே வந்திருக்கிறேன், இங்கே ஒன்றும் பயமில்லை, நான் போவேன் என்று சொல்லியபடி மாமி நான் வர லேட் ஆகும் என்று சொல்லியபடி வேகமாக வெளியேறி போனாள். லிஃப்டிலிருந்து காரில் அமர்ந்தவளுக்கு ஸ்ரீராம் அவளை ஒருமையில் அழைத்தது மனதில் ஓரமாக மகிழ்ச்சியை தந்தது. இருப்பினும் மனதிற்குள் வேலை வெட்டி எல்லாம் ஒன்றும் போக மாட்டார் போல இருக்கே, எல்லாருமே ஆத்திலேயே இருக்காளே என்று நினைத்து கொண்டாள். மெதுவாக தலை நிமிர்ந்து பார்த்தால் டாக்ஸி டிரைவர் இவளை பார்த்து கொண்டிருந்தது தெரிந்தது. அப்போதுதான் நினைத்தாள், தான் அழைக்காமலே லிட்டில் இந்தியா போகணுமா என்று கேட்டு தன்னை ஏற்றி கொண்டு வந்தது. பயத்தினால் குப் என்று வியர்த்தது அவளுக்கு. அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இன்னும் நிமிர்ந்து தைரியமாக இருப்பதாக காட்டிக்கொள்ள முயன்றாள். ஆனால் அவள் முகத்தில் இருந்த குழந்தைத்தனத்தை அவளால் மறைக்கவே முடியவில்லை. எப்படியோ லிட்டில் இந்தியா என்ற அந்த இடத்தை அடைந்தவுடன் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். காரை விட்டு இறங்கி எவ்வளவு என்று கேட்டதும் அவனோ பணம் வேண்டாம், நான் இங்கேயே இருப்பேன், நீங்கள் போயிட்டு திரும்ப இதிலேயே வரணும் என்று கட்டளை போல சொன்னான். பயந்து போனவள், ஏய் என்ன மிரட்டுற, ஐ வில் கால் த போலீஸ் என்று கத்த அவன் யாருக்கோ ஃபோன் பேசியபடி காரை ஓட்டி சென்றான். அவன் பைசா வாங்காமல் போனது ஏதோ போல இருந்தது. பின்பு அந்த இடத்தில் இருந்த பரபரப்பு அவளையும் தொற்றிக்கொண்டது. நெருக்கமான கடைகள், சரவணபவன் முதல் நம்ம ஊர் ஹோட்டல்கள் என்று ஒரு சின்ன இந்தியாவே இருந்தது. அதையெல்லாம் பார்த்தபடியே முஸ்தபா சென்டர் சென்று தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டாள். அங்கே கிடைக்காத பொருட்களே இல்லை. பணியார கல்லிலிருந்து வைரக்கல் வரை அனைத்துமே இருந்தது. அதையெல்லாம் பார்த்தபடியே மெதுவாக ஒவ்வொரு தளத்துக்கும் சென்று பார்க்கலாம் என்று நடந்து கொண்டே இருந்தாள். அப்போது உள்ளுணர்வு தன்னை யாரோ பின்தொடர்வது போலவே இருந்தது. திரும்பி பார்த்தாள். அங்கே ஒரு சிங்கப்பூரியன் அவளையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். சட்டென்று மேல் தளத்துக்கு சென்று வேக வேகமாக கூட்டத்தில் கரைந்தாள். சற்று நிம்மதி அடைந்து அங்கே இருந்த பொருட்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த போது மீண்டும் அவன் அவளையே பார்ப்பது தெரிந்தது. மனம் ஏனோ ஸ்ரீராம் தனியாகவா போக போற என்று கேட்டது நினைவுக்கு வந்தது. அவர்களுக்கு ஃபோன் செய்யலாமா என்று ஒரு நிமிடம் நினைத்தால் பின்பு சுதாரித்து கொண்டு விரைவாக வீட்டுக்கு சென்று விடலாம் என்று நினைத்து வேக வேகமாக பணத்தை செலுத்திவிட்டு வெளியில் வந்தாள். வயிறு பசிக்கவே அங்கே இருக்கும் சரவண பவனில் 3 மடங்கு விலை கொடுத்து பிடித்ததை சாப்பிட்டு முடித்தாள். வாங்கிய எல்லா பொருட்களுடன் வெளியே நின்று கொண்டு டாக்ஸி என்று அழைக்கவும் வந்தவனிடம் முகவரியை சொல்லி ஏறி அமர்ந்தாள். பின்பு நாம் எவ்வளவு செலவு செய்திருக்கிறோம் என்று இந்திய ரூபாயின் மதிப்பில் சிங்கப்பூர் வெள்ளியின் மதிப்பு என்ன என்பதை குட்டி டைரியில் கணக்கு பார்த்து கொண்டே வந்தாள். தலை சுற்றியது. ஒரே நாளில் இத்தனை செலவு அதிகமோ என்று எண்ணிக்கொண்டாள். வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தவள் கார் டிரைவர் தலையில் இருக்கும் தொப்பியை கலற்றியதும் தான் தெரிந்தது அவன் கடையில் தன்னை பின்தொடர்ந்து வந்த அதே ஆள் என்று. அதிர்ந்து போனால் தான் ஏதோ ஒரு சூழ்ச்சியில் மாட்டிக்கொண்டோம் என்று புரிந்து கொண்டாள். வந்தவனுக்கு தமிழ் தெரிய வாய்ப்பில்லை. எனவே முகத்தில் பயத்தை மறைத்து மெதுவாக ஃபோனில் மாமியின் நம்பரை தேடினாள். சட்டென்று கிடைக்கவே ஃபோன் செய்தாள். ஆனால் மாமி எடுக்கவே இல்லை. இன்னொரு முறையும் முயற்சி செய்தாலும் எடுக்கவே இல்லை. என்ன செய்வது, யாரை உதவிக்கு அழைப்பது என்று ஒன்றுமே புரியாமல் அவளது பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. கார் சரியான வழியில்தான் செல்கின்றதா என்று ஃபோனில் ஆராய்ந்தாள். சரியாக தான் போய்கொண்டிருந்தது. ஸ்ரீராம் எண்ணையும் வாங்கி வைத்து கொண்டால் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்து கொண்டாள். ஒரு வழியாக வீட்டிற்கு அருகில் வந்ததும் இறங்கி எவ்வளவு என்று கேட்டதும் அவன் ஒன்றும் வேண்டாம் என்று சொன்னது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் ஒன்றும் புரியவில்லை. தற்போது அவள் இருந்த நிலைமைக்கு விட்டால் போதும் என்று தலை தெறிக்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள் ஓடினாள். லிஃப்டில் ஏறி மூச்சு வாங்கி நின்று வீட்டுக்கு வேகமாக போனாள். வந்தவள், மாமி இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா, டாக்ஸிக்காரன் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தான், கார் அங்கே தான் நிற்கிது, கொஞ்சம் வந்து என்னென்னு பாருங்களேன் என்று பதட்டத்தோடு மாமியின் கைப்பிடித்து கொண்டு வாசலை நோக்கி நடந்தாள். மாமிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவள் கூடவே வந்தவர் வாசலில் யாரோ நிற்பது தெரிந்து இருவரும் அங்கேயே நின்று விட்டனர். யார் என்று பார்த்தால் அவளை அழைத்து வந்த அந்த டாக்ஸி டிரைவர். ஜான்விக்கு பேச்சே வரவில்லை. அப்போது அவளுக்கு முதுகின் மிக அருகில் யாரோ வருவதைப் போல உணர்ந்தாள். சட்டென்று திரும்பி பார்த்தால் அருகில் ஸ்ரீராம். அவன் இவளை தாண்டி முன்னே சென்று அவனோடு ஏதோ மலாய் மொழியில் பேசினான். பின்பு அவன் ஸ்ரீராமுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு சென்று விட்டான். ஜான்வி அவனையே பார்த்து கொண்டு மெதுவாக உள்ளே வந்தாள். அவளிடம், என்ன
சேஃபாக போயிட்டு வந்துட்டியா என்று குறும்பாக சிரித்து கண்ணை சிமிட்டி விட்டு உள்ளே சென்று விட்டான். உடனே மாமி இவளை பார்த்து, இவனை பார்த்து தான் பயந்துட்டியா? இது நம்ம ஸ்ரீராமோட ஆஃபீஸ் கார் டிரைவர் என்று சொன்னார். அது மட்டும் இல்லை, நீ கிளம்புறேன்னு சொன்ன உடனே உன்னையே ஏற்றிக்கிட்டு போனானே, அவனும் இவனோட ஆஃபீஸ் டிரைவர் தான். ஆனால் அவனை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு அவன் ஸ்ரீராமுக்கு ஃபோன் பண்ண உடனே இவன்கிட்ட உன்னை ஃபாலோ பண்ணி இருந்து அழைச்சிட்டு வர சொன்னதும் அவன்தான் என்று சொல்லிவிட்டு பாட்டு கேட்க சென்று விட்டார். இவள் ஒன்றும் புரியாமல் நிற்க ஸ்ரீராம் அவனது ரூம் வாசல் படியில் நின்று இவளை பார்க்க, நானோ யாரோ தானோ மெல்ல மெல்ல மாறினேனா பாடல் பாடிக்கொண்டிருந்தது. அதை கேட்டுக்கொண்டே இரவு சாப்பிட்டு முடித்தவள் உறங்கச் சென்றாள். இரவு முழுவதும் ஏனோ உறக்கமே வரவில்லை. ஸ்ரீராம் பற்றிய நினைவாகவே இருந்தது. பிறகு அவளாகவே தன்னை சுதாரித்து கொண்டாள். இன்னும் புதிய பணியில் சேர 2 நாட்கள் இருந்தது. அதை பற்றிய நினைவில் விடியற்காலையில் உறங்கி போனாள். அடுத்த நாள் காலையில்தான் முதல் முறையாக ஸ்ரீராமின் தந்தையையே பார்த்தாள். பார்த்தது சகஜமாக பேச ஆரம்பித்தார் அவர். நேத்திக்கு லேட் நைட்டு தான் ஆற்றுக்கு வந்தேன். ஷிஃப்டில் இருக்கேம்மா, இங்கெல்லாம் அப்படித்தான், வேலைன்னு ஓடணும். நோக்கி இதெல்லாம் பிடிச்சிருக்கா என்று கேட்டார். ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. எங்கள் காலத்தில் எப்படி இருப்பேனோ, எங்காத்தில் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இருக்கேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே ஸ்ரீராம் வேகமாக ஃபோன் பேசிக்கொண்டே இப்படியும் அப்படியும் போவதுமாக இருந்தான். பின்பு மாமி தட்டில் டிஃபன் கொடுக்க அதை வேகமாக சாப்பிட்டு கொண்டே ஏதோ லேப்டாப்பில் வேலை செய்தான். இவள் அவனை பார்த்தால் அவனோ கண்டு கொள்ளவே இல்லை. பின்பு கார் வரவே வேகமாக அம்மா பை பை என்று கூறிக்கொண்டு சென்று விட்டான். அதை கவனித்த அவன் தந்தை, ஸ்ரீராம் இப்படி தான், சாப்பிட கூட மாட்டான். இங்குள்ள சிங்டல் ஆஃபீஸில் ஆஃபீஸராக இருக்காமா, ரொம்ப பெரிய வேலை. ஏதோ 1 நாள் 2 நாள் வீட்டில் இருக்கிறதே பெரிய அதிசயம் என்றவர் இவளிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கணும் என்றவர் எழுந்து அறைக்கு சென்றார். ஜான்வி தன் வேலையெல்லாம் முடித்து கொண்டு மாமிக்கு ஏதேனும் ஒத்தாசை செய்ய சமையல் அறைக்கு சென்றாள். அங்கே மாமி பீன்ஸ் எடுத்து கொண்டிருந்தார். உடனே அவர் கையிலிருந்து வாங்கி நான் திருத்தி தரேன் என்று கூறி அங்கிருக்கும் டேபிளின் மேல் வைத்து சேரில் அமர்ந்தாள். மாமி மெதுவாக பேச ஆரம்பித்தார். நானும் மாமாவும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழித்து இங்கே வந்தோம். கல்யாணத்தப்போ மாமா கையில் பைசா இல்லை. நான் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டேன். அதனால் எங்கள் ஆற்றுல எல்லாருமே என்னை ஒதுக்கி வச்சுட்டா. அப்புறம் இவரோட ஃப்ரெண்டு மூலமாக இவருக்கு தகுந்த மாதிரி வேலை இங்கே கிடச்சதும் நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டு சொந்தக்கார எல்லாமே பேச ஆரம்பித்தா. அப்புறம் ஸ்ரீராம் பிறந்தது. கொஞ்சம் வருஷத்துலேயே நாங்கள் இங்கே வீடே வாங்கிட்டோம். அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் எப்போவாது இந்தியா போவோம். அதுவும் ஸ்ரீராமுக்கு பிடிக்கவே பிடிக்காது, சொந்தக்காரனாகவே பிடிக்காது. அவனுக்கு இப்போது பொண்ணு கூட சிங்கப்பூரில் பிறந்து வளர்ந்தவளாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். வேண்டான்னு சொன்னால் இங்கே உள்ள கல்ச்சருக்கு ஊரில் இருக்கிற பொண்ணு எல்லாம் சரிப்பட்டு வரமாட்டா, எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறான். இங்கே ஏதாவது நல்ல பொண்ணாக பார்க்கணும் என்றார். அவர் பேசியதை கேட்ட ஜானவிக்கு முகம் லேசாக மாறியது. பின்பு அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஓ அப்படியா என்றாள். பின்பு மனதிற்குள் பார்த்த மாத்திரத்திலேயே நம்மிடம் வந்து ஒட்டிக்கொண்ட அவனுடைய உருவம் அவனை பற்றி தெரிந்தும் உடனே மறைய மறுக்கிறது. அவனை பற்றி புரிந்து கொள்ளாமல் பேசாமல் பழகாமல் அவனை எப்படி நான் நினைத்தேன் என்று நினைத்து கொண்டாள். ஏதோ ஈர்ப்பு. நல்ல வேளை மாமி மூலமாக ஒரு தெளிவு பிறந்தது. இனி நம்முடைய வாழ்க்கையில் என்றும் பிறரை பற்றி அறியாமல் தடுமாறக்கூடாது என்று மட்டும் திடமாக நம்பினாள். மாமி தொடர்ந்தார். அவன் சொல்கிறதும் சரியாக தானே இருக்குது. அவன் லேட்டாக தான் வருவான் ஆற்றுக்கு. எல்லாரோடையும் வெளியே டின்னர் பார்ட்டி அப்படி இப்படியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஊரில் எப்படி நினச்சிப்பாலோ. நம்ம ஊர்க்கார பொண்ணுங்களே அவனால் புரிஞ்சிக்க முடியல, அதுக்கு தான் இப்படி சொல்கிறான் என்றார். அவர் சொல்வதும் நியாயமாகவே பட்டது. தான் பிறந்து வளர்ந்த ஊரை விடுத்து வேறு ஒரு நாட்டில் இருக்கும் பெண்களை பற்றி எப்படி மனதால் அறிய முடியும்? சரிதானே? அவன் பக்கமே அவளது மனது சாய்ந்தது. சரி என்று கூறியது. தான் இப்படி நினைப்பதும் அவன் மீது இருக்கும் ஈர்ப்போ என்று நினைத்தாள். நீங்கள் என்ன நினைக்கிறீள் மாமி? நேக்கு நம்ம ஊர் பொண்களாக என்னமோ ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு அவளை பற்றி தெரியல. இப்போ எல்லா இடத்துலையுமே எல்லாருமே ஒருத்தர் நல்லா புரிஞ்சுட்டு அப்புறமா மேரேஜ் பண்ணிக்கிறா. அவனுக்கு நான் எவ்வளவு சொன்னாலுமே அவன் கேட்க மாட்டேங்கிறான். இப்போ அவனுக்காகவே இங்கேயே நல்ல பொண்ணாக பார்த்துன்னு இருக்கோம் என்றார். பின்பு பேச்சு வேறு திசைக்கு மாறியது. இங்கெல்லாம் ஒரு ஆற்றுல 6 பேர் இருக்கலாம். எல்லாருமே ரூம் ஷேரிங் பண்ணிப்பா. அதுபோல் நீ கூட உங்கள் ஆஃபீஸில் யாராவது நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லு, உன் கூட ஸ்டே பண்ண என்று சொன்னார்.
சொன்னார். ஓ, நிச்சயமா சொல்கிறேன் என்றவள் தொடர்ந்தாள். ஏன் மாமி எப்பவும் ரேடியோ கேட்டுட்டே இருக்கேள், டிவி பார்க்க மாட்டேலா என்றதற்கு, இங்கே நம்ம ஊர் ப்ரோக்ராம் எல்லாம் ரெக்கார்ட் போட்டுவிட்டு அப்புறமா எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பார்ப்பேன். இந்த தமிழ் பாட்டு எல்லாம் ரொம்ப நன்னா போடுவா, அதை கேட்டுட்டே வேலை செய்வேன். நேக்கும் வேலை செய்ய முடியல என்று அவரின் கஷ்டம் புரிந்தது. 50 வயதில் இருந்த பெண்கள் மிகவும் பாவப்பட்ட ஜென்மங்களாகவே தோன்றியது. ஆண்களுக்கு ஏதேனும் ஒரு கட்டத்தில் வேலையிலிருந்து விடுதலை, ஆனால் பெண்களுக்கு எப்போதும் வேலை. முடியாத நிலையிலும் தனக்காக ஏதும் செய்யாமல் போனாலும் மற்றவர்களுக்காக உழைக்கும் ஒரு உயர்ந்த நோக்கம் உடையவர்கள் பெண்கள். அக்கம் பக்கம் எல்லாம் யாரும் பேச மாட்டாளா என்றதுக்கு, இல்லைம்மா, இந்த பக்கம் 2 சீனாக்காரா இருக்கிறாரா, மேலே ஒருத்தர் தனியாக இருக்கிறாரு, அப்புறம் எல்லா வேலைக்கும் போகிறவா நிறைய இருக்கா, வேற யாரையும் தெரியாது, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன் என்றார். இவர்கள் இப்படி பேசி கொண்டிருக்கும்போதே நிழலாட உடனே மாமி எப்படி இருக்கேள் என்று ஆர்ப்பாட்டமான குரல் கேட்க, டேய் கணேஷ், வாடா வா, ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கா என்று கேட்க, என்று தலையாட்டியவன் இவளை பார்த்து, ஏய் யார் இது, உல்லாச பறவைகள் ரதியோட புது ஃப்ரெண்டு போல ரொம்ப அழகா இருக்காளே என்றதும் ஜான்வி பயந்து போய் எழுந்து நிற்க, அவனோ இன்னும் அருகில் வந்து ஜெர்மனியின் செந்தேன் மலரா என்று பாட, ஜான்வி புரியாமல் நிற்க ரேடியோவில் உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனியெல்லாம் சுகமே பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. ஜானவி மொழிப்பதை பார்த்து சிரித்து கொண்டே ஓடி வந்த மாமி, டே இருடா, உன்னோட குறும்புத்தனத்தை எல்லாம் அவகிட்ட காட்டின்னு இருக்காத, அவ பேரு ஜானவி, நம்ம ரூமுக்கு தங்க வந்திருக்கா என்றதும் அவன், ஜான்வி என்ன ஜான்வி, ஜானு தான் நன்னா இருக்கு இல்லையா ஜானு என்றான், முகத்தை மிகவும் சீரியஸாக வைத்து கொண்டு. அவன் அப்படி கேட்டதும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. பின்பு சிரித்து கொண்டு, உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படியே கூப்பிடலாம் என்றாள். அதில் உற்சாகமானவன், ஓகே ஜானு, நான் என்னை பற்றி சொல்கிறேன். என் பேர் கணேஷ், ஊர் தஞ்சாவூர், அப்பா அம்மா ஒரே தங்கச்சி. நான் இங்கே ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்கிறேன். இதுதான் என்னுடைய வரலாறு. ஓகே என்றவன் கை குலுக்க கையை நீட்டினான். அவளோ ஓகே ஓகே சொல்லிவிட்டு ஒன்றும் பேசாமல் நின்றாள். அட, கை கொடுக்காத புதுமை பெண் என்று சிரித்தான். இடையில் மாமி, இவன் என்னோட ஃப்ரெண்டோட பையன், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ரொம்ப குறும்பு, எல்லாராண்டையும் ஜாலியாக பேசுவான், எல்லாருக்குமே உதவி பண்ணுவான், எனக்கு இவன் இன்னொரு புள்ள மாதிரி தான். சரி, குளிச்சுட்டு வாடா, எல்லாரும் சாப்பிட்லாம் என்றார் மாமி. மாமி பக்கம் திரும்பியவன், ஆற்றுல பிரகாஷ்ராஜ் இருக்காரா என்றான். இருக்காரு, உள்ள படுத்துட்டு இருக்கார் என்றான். ஓ என்றவாறே ஊரிலிருந்து வாங்கி கொண்டு வந்த ஐட்டங்களை எல்லாம் மாமியிடம் கொடுத்தான். பின்னர் இவள் பக்கம் திரும்பியதும், உனக்கு ஏதாவது நான் கொடுக்கணுமே என்று யோசித்தவாறே ஒரு கைப்பை எடுத்து அதிலிருந்து ஒரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை எடுத்து இவள் கையில் கொடுத்தான். இவள் வேண்டாம் என்று மறுக்க, யாராவது கிஃப்ட் கொடுத்தா வாங்கிக்கணும் என்று அவள் கையில் திணித்தான். பின்பு, இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை போல நீ சொல்றதெல்லாம் நான் கேட்பேன் என்று சிரித்து கொண்டே அவன் அறையை நோக்கி சென்றான். ஜான்வி மனதிற்குள் நினைத்து கொண்டாள், ஒரு சிலரால் மட்டுமே இப்படி பார்த்து பழக முடியும். பெண்கள் ஆண்களோடு இப்படி எந்த விகல்பமும் இன்றி பழக முற்பட்டால் அது சில நேரங்களில் தவறாக போய் விடுகின்றது. அது இருவருக்குமே பாதிப்பு. இதை உணர்ந்துதான் பெண்கள் கொஞ்சம் தள்ளியே பழக வேண்டி உள்ளது. ஜான்வி, கொஞ்சம் சாப்பிட டேபிள் எல்லாம் ரெடி பண்ணுறியா என்றதும் தன் நினைவிலிருந்து வெளியே வந்தவள் எல்லாவற்றையும் ரெடி செய்தாள். பின்பு ஸ்ரீராமின் தந்தையும் எழுந்து வர குளித்துவிட்டு வந்த கணேஷ் இவர்களோடு சேர்ந்து டேபிளில் சாப்பிட அமர்ந்தா. எல்லாரும் சாப்பிட ஆரம்பித்ததும் கணேஷ் மாமா மாமி இருவரையும் கேலி செய்து கொண்டிருந்தான். புது புது அர்த்தங்கள், படத்தில் வர கீதா மாதிரி இருக்கிற மாமி கூட குருவாயிருப்பான்னு டூயட் படாமல் அர்த்தங்களே இல்லாத வேலை, காசு, பணம் இப்படியே நினச்சிட்டு இருக்காளே மாமா, இது நியாயமா? பாவம், மாமி எங்கேயும் வெளியில் போகாமல் சமையல் ரூமே கதின்னு இருக்கா என்றவுடன் மாமி அவனை முறைத்து, போதுண்டா சும்மா இரு, சீக்கிரமாக சாப்பிட்டு எழுந்துரு என்று கடிந்து கொண்டாரே தவிர முகத்தில் தன்னை எங்கேயும் வெளியில் அழைத்து கொண்டு போகவில்லை என்று தன்னை பற்றிய மனக்கவலை அவரது முகத்தில் தெரிந்தது. இப்படி ஒரு வழியாக எல்லாருமே சாப்பிட்டு முடித்தது மாமி பாட்டு கேட்க அவரது அறைக்கு சென்றார். ஜான்வி தன்னறைக்கு வந்தாள். அப்போது வாசற்படியில் நின்று கணேஷ், ஏய் சாயந்தரம் ரெடியாயிரு, வெளியில் போகலாம், உன்னை சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போய் சுற்றி காமிக்கிறேன், அப்புறம் 2 நாள் கழித்து வேலைக்கு போகணும், நோக்கு டைம் இருக்காது, நேக்கும் டைம் இருக்காது, ஸோ ஈவினிங் ரெடியாயிரு என்று கட்டளை போல கூறிவிட்டு சென்றான்.
சற்று நேர ஓய்வுக்கு பின் வெளியில் செல்ல முகத்தை அழும்பி லைட்டாக மேக்கப் போட்டுக்கொண்டு அழகான மஞ்சள் நிற காட்டன் புடவையை எடுத்து உடுத்தி கொண்டாள். இனி ஆஃபீஸ் செல்ல வேண்டும் என்றால் இருக்கவே இருக்கின்றது ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும். எனவே இதே போல நேரத்தில் உடுத்தினால்தான் புடவை என்று நினைத்து புடவைக்கு மாறி தயாராகி பின் நெற்றியில் சின்னதாக மஞ்சள் நிற ஸ்டிக்கர் வைத்து கொண்டாள். காதில் சின்னதாக ஜிமிக்கி கம்மல் அணிந்து கொண்டாள். திகட்டாத கலரில் லிப்ஸ்டிக் போட்டு கொண்டாள். கண்ணாடியில் பார்த்தால் எல்லாமே சரியாக இருந்தது. இன்னும் தனக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் ஏதேனும் இருந்தால் அதையும் வாங்கி கொண்டு வந்து விடலாம் என்று யோசனையில் நின்று கொண்டிருந்தாள். அப்போது யாரோ வீட்டிற்கு உள்ளே வருவது போல சத்தம் கேட்க தன் அறையிலிருந்து வெளியே வந்தும் நிற்க அந்த நேரத்தில் கணேசும் வெளியில் வர வீட்டிற்குள் வந்த ஸ்ரீராம் தேவதை போல வந்து நின்ற ஜான்வியை பார்த்து சூக்களை கூட கலற்ற மறந்து தன்னிலை மறந்து அவள் அழகில் தடுமாறி நிற்க இந்த பக்கம் வெளியே வந்த கணேசும் இவளை பார்த்ததும் ஸ்ரீராமிடம் பேச வார்த்தைகளை தேட இவை ஏதும் புரியாமல் நின்ற ஜானவியை பார்த்து ஸ்ரீராம் காதுகளில் ரேடியோவிலிருந்து உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன் பாடல் கேட்டது. இவர்களில் கணேஷ் தான் முதலில் பேசினா. டேய் ஸ்ரீராம், எப்படிடா இருக்க என்றதும் ஸ்ரீராம் சுதாரித்து கொண்டு நல்லா இருக்கண்டா, நீ எப்படி இருக்க, எப்போ வந்த ஊர்லேருந்து, எல்லாம் எப்படி இருக்கிறாங்க என்று கேட்டுக்கொண்டே ஷூவை கலட்டினான். பின்னர் இருவரும் பேசிக்கொண்டே அவனது அறைக்கு சென்றனர். சிறிது நேரத்திற்கு பின் ஜான்வி அறையின் வாசல் படியில் நின்ற ஸ்ரீராம் அவளை பார்த்து எங்கே ரெடி ஆகிட்ட போல இருக்கு என்று கேட்க ஜான்வி தயங்கி கொண்டே இல்லை கணேஷ் வெளியில் கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னார் என்று சொன்ன உடனே அவன் முகம் ஏதோ போல ஆனது. இவள் கணேஷுக்காக காத்திருக்க உள்ளே வந்த மாமி இன்னைக்கு இந்த சுடிதார் நன்னா இருக்கு என்று கேட்க ரொம்ப அழகா இருக்கேள் மாமி என்று சொன்னாள். பின்பு மாமி சொன்னார் உன்னோட புண்ணியத்தில் இன்னைக்கு நாம் எல்லாம் வெளியில் போகிறோம் என்றார். ஜான்விக்கு ஒன்றுமே புரியல. என்ன மாமி சொல்கிறேள் என்று கேட்க ஆமாம் ஸ்ரீராம் நாம் எல்லாரையும் வெளியில் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான் என்றதும் தான் புரிந்தது அவர்கள் எல்லாருமே உடன் வரப்போகிறார்கள் என்பது. மாமி உற்சாகமாக வெளியே கிளம்புவது அவளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தந்தது. ஆனால் இந்த திடீர் மாற்றம் ஏன் என்றுதான் புரியவில்லை. அப்போது உள்ளே வந்த கணேஷ் இன்னும் ஒரு ½ கிளம்பிடலாம், எல்லாரும் இங்கே ஸ்ரீராம் வெளியில் வருவதே பெரிய விஷயம் தெரியுமா என்றான். அவளோடு தான் தனிமையில் செல்ல முடியவில்லையே என்ற ஏக்கத்தை மறைத்து. மாமி ஸ்ரீராமிடம் ஸ்ரீராம் டிரைவர் வரலையா என்று கேட்க வேண்டாம்மா நானே டிரைவ் பண்ணுறேன் என்று சொன்னான். நான் வரமாட்டேன் என்று சொன்ன தந்தையையும் கட்டாயப்படுத்தி அழைத்து கொண்டு வெளியே வந்தான் ஸ்ரீராம். அம்மா அப்பா நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்க, நான் லாக் பண்ணிட்டு வரேன் என்று சொன்னதும் அவர்கள் இறங்கி போனார்கள். பிளாக் பேண்ட் எல்லோ ஷர்ட்டில் ரெடியாக இருந்த ஸ்ரீராம் இவளது அறைக்கு வந்து இவள் கையில் சின்ன கவர் ஒன்றை கொடுத்துவிட்டு கிளம்பு என்று மட்டும் சொல்லிவிட்டு நகர்ந்தான். அவன் பின்னால் வேகமாக ஓடி வந்தவள் என்ன இது என்று கேட்க இதை வச்சுட்டு வா, வந்து பார்த்துக்கோ, இப்போ கிளம்பு என்றான். சரி என்றவள் தன் அறைக்கு வந்து என்னவாக இருக்கும் என்று யோசித்து கொண்டே அதை வைத்துவிட்டு வெளியில் வந்தாள். அப்போது கணேசும் ரெடியாக இருக்க மூவரும் இறங்கி சென்றனர். காரின் முன் பக்கம் ஸ்ரீராமும் கணேசும் அமர பின்னால் இவர்கள் மூவரும் அமர்ந்து கொண்டனர். கார் கிளம்பி சற்று நேரமானது. மாமி ஏதாவது பாட்டு போடுடா என்றதற்கு அம்மா இங்கேயும் பாட்டா என்றவன் சரி என்று சொல்லி ஆன் செய்தான். அதில் ஒரு ஆங்கில பாடல் ஒலிக்க ஐயோ வேண்டாம், எனக்கு பழைய பாட்டு தமிழ் பாட்டாக போடு, நான் எப்போவோ தான் வெளியில் வர்றேன் என்றது. மறுகணம் இளையராஜா பாடல் தொகுப்பில் பெண்மானே சங்கீதம் பாடிவா பாடல் ஒலிக்க ஜூராங் பார்க்கை அடைந்தனர். அங்கே சென்றதும் ஸ்ரீராமை பார்த்த சிலர் வேகமாக வந்து மரியாதையோடு கைகுலுக்கி பின் ஏதோ கேட்க அதை மறுத்து வேகமாக நடந்தான். பக்கத்திலிருந்து இவளை ஒரு மாதிரியான மகிழ்ச்சி கலந்த பார்வையில் அவர்கள் பார்க்க பயந்து போய் மாமியின் பக்கம் வர மாமி சொன்னார் இதுக்கு தான் அம்மா அவன் எங்கேயும் வெளியில் வர மாட்டேங்கிறான் என்று. பார்க்குள்ளே சென்றதுமே ஜான்வியும் ஒரு பறவையாகி போனாள். 3000க்கு மேற்பட்ட அழகான பறவைகளை கண்டு அவள் குழந்தையாக ரசிப்பதை ஸ்ரீராம் ரசித்து கொண்டிருந்தான். கணேஷ் இவளோடு சேர்ந்து வீடியோ எடுத்து கொண்டிருந்தான். மாமாவும் மாமியும் தங்களை மறந்து ஏதோ பேசிக்கொண்டு மிகவும் சந்தோஷமாக இருந்தனர். அப்போது திடீரென்று ஸ்ரீராம் அருகில் அவனது உடன் வேலை பார்ப்பவர்கள் 7-8 பேர் சூழ்ந்து கொண்டு அவனிடம் மரியாதை நிமித்தமாக ஏதோ பேசி கொண்டிருந்தனர். அதில் 4 பெண்களும் இருந்தனர். அவர்கள் சட்டென்று திரும்பி பார்த்த ஜான்விக்கு ஏனோ பொறாமையாக இருந்தது. அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஸ்ரீராமை பார்த்தாள். அவனும் அவர்களோடு கை குலுக்கி கொண்டு ஏதோ சிரித்தபடியே பேசி கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் மீண்டும் மரியாதையோடு விடை பெற்று சென்றனர். ஜானவி அவனுக்கு
கிடைக்கும் மரியாதையை பார்த்து வியந்து போனாள். நாம் எங்கே அவன் எங்கே இருக்கிறான் என்று நினைத்து கொண்டாள். இவர்களில் யாரேனும் ஸ்ரீராமின் மனதுக்கு பிடித்த பெண்ணாக கூட இருக்குமோ என்னமோ, நமக்கு என்ன தெரியும் என்று மனதில் நினைத்து கொண்டாள். அப்போது அருகில் கணேஷ் வந்து, போதும் வா ஜானு, பக்கத்தில் தான் ஜூ, அதுக்கும் போயிட்டு டின்னருக்கு போகலாம் என்றான். சரி என்று தலையை ஆட்டி அவன் கூட நடந்து சென்றாள். அப்போது ஸ்ரீராம் வந்து, ஏண்டா கணேஷ், அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருப்போமே என்றான். உடனே ஜான்வி இல்லை போலாம் என்றாள். சரி என்று அவன் தாய் தந்தையை அழைத்து கொண்டு காருக்கு சென்றான். அங்கிருந்து ஜூவுக்கு கொஞ்ச நேர பயணத்தில் சென்றடைந்து அங்கேயும் விதவிதமான வன விலங்குகளை கண்டு ரசித்து பின்பு அனைவரும் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு சென்றனர். அங்கேயும் ஸ்ரீராமுக்கு தனி மரியாதை இருந்ததை அவள் பார்த்தாள். எல்லாரும் சாப்பிட அமர்ந்ததும் அவளிடம் முதலில் உனக்கு என்ன வேணும், என்ன சாப்பிட்ற என்று கேட்டதும் இவளுக்கு மனதிற்குள் மலைச்சாரலாக இருந்தது. அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், எல்லாருக்கும் என்ன சொல்கிறேலோ அதே நேக்கும் சொல்லுங்கோ என்று அமைதியானாள். கணேசன் பக்கத்தில் அமர்ந்தவள் அவனிடம் அவனது வேலையை பற்றியும் இவள் செய்யப்போகும் வேலையை பற்றியும் அவனோடு ஏதோ கூறிக்கொண்டிருந்தாள். அப்போது கணேஷ், நீ எப்படி போவே என்று கேட்டான். அதற்கு நான் பஸ்ஸில் தான் போகணும், அடுத்த வாரம் நான் பஸ் கூட வாங்கிக்க போகிறேன் என்றது. நோ என்னோடதும் அடுத்த வாரம் நான் பஸ் பாஸ் கூட வாங்கிக்க போகிறேன் என்றது. நோ என்னோடதும் அதே சிராங்கன் ரோட்டில் தானே ஆஃபீஸு, நான் உன்னை என்னோட காரில் ட்ராப் பண்ணுறேன், எனக்கு டைம் இல்லைன்னா நீ பஸ்ஸில் போகலாம் என்றான். இல்லை, உங்களுக்கு எதுக்கு சிரமம், எனக்கு சிரமம் எல்லாம் ஒன்றுமில்லை, அது என்னோட பாக்கியம் என்றான் கிண்டலாக. அதை கேட்டு சிரித்த ஜான்வி, அப்புறம் கணேஷ், நேக்கு ஒரு இன்ஃபீல்டு சிம்மோட ஒரு நல்ல மொபைல் வேணும், நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்கிப்போமா, ஏன்னா நான் என்னோடய அப்பா அம்மாவுக்கு தினம் பேசணும், ஆனால் வாட்ஸ்அப் கால் தான் இந்த மொபைலில் செய்ய முடியுது, இங்கே உள்ள மொபைல்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுதான் என்றாள். அதற்கு கணேஷ், கட்டாயமாக வாங்கிக்கலாம், நோ ப்ராப்ளம், அது வரைக்கும் வேணும்னா ராத்திரி என்னோட மொபைல் தரேன், அதில் வேணால் நீ உங்கள் ஆஃபீஸுக்கு பேசிக்கோ, ஆற்றுக்கு பேசிக்கோ. அதை கேட்டதும் அவளுக்கு மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதுவரை சாப்பிட ஆர்டர் செய்துவிட்டு யாருடனோ ஃபோனில் பேசியிருந்துவிட்டு அப்போது தான் வந்து அமர்ந்தான் ஸ்ரீராம். இருவரும் பேசி கொண்டிருந்ததை பார்த்து எனி ப்ராப்ளம் என்று கேட்க நத்திங் என்று கணேஷ் அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான். எல்லாரும் சாப்பிட்டு முடித்தவுடன் காருக்கு நடந்து செல்லும்போது ஸ்ரீராம் அருகில் சென்று மெதுவாக, நான் உங்களுக்கு எவ்வளோ பைசா கொடுக்கணும், இப்போ இன்றைக்கி எல்லாம் நீங்களே செலவு பண்ணினேன், நான் வந்து உங்காத்தில் இருக்கிற ஒரு டெனன்ட் தான், என்னோட ஷேர் எவ்வளோன்னு சொன்னால் நான் இப்போவே உங்களுக்கு கொடுத்துட்றேன் என்றவளை பார்த்து முறைத்தான். மீண்டும் அவனிடம் பேச யாரோ வேகமாக வர அவர்களை பார்த்து கையசைத்துவிட்டு வேகமாக எல்லாரும் வாங்க காருக்கு என்று கூறிவிட்டு சென்றான். காரின் பின்புறம் முதலில் மாமி ஏறி அமர பின்பு மாமா அமர்ந்தார். இவள் தயங்கி கொண்டிருக்க, கணேஷ் நீ வாடா என் பக்கத்தில் என்று மாமா சொன்னதும் கணேஷ் மாமாவின் அருகில் அமர்ந்தா. வேறு வழியின்றி இவள் நிற்பதை பார்த்த ஸ்ரீராம் இவளுக்கு கார் கதவை திறந்துவிட்டு என்றான். காரில் ஏறி அமர்ந்தது. சிறிது தூரத்தில் எல்லாம் அழுப்பினால் மாமா மாமி கண் அசரத் தொடங்கினார்கள். கணேஷ் ஏதோ மொபைலில் பார்த்து கொண்டே வர இவள் சாலையின் இரு பக்கங்களின் அழகை ரசித்து கொண்டே வந்தாள். இப்போது ஸ்ரீராம் காரில் பாடல் ஆன் செய்ய அதில் மிகவும் மெல்லிய ஒளியில் மௌனமான நேரம், இள மனதில் என்ன பாரம் பாடல் ஓடியது. வந்து சேரவே வெகு நேரம் ஆகிவிட்டது. வந்து குட் நைட் சொல்லி அவரவர் அறைக்கு சென்றனர். ஜான்வி அவளது அறைக்கு வந்து சற்று நேரம் ஓய்வெடுத்து பின் மணியை பார்த்தாள். சரி, மீண்டும் நாளை காலை தாய் தந்தையரோடு பேச வேண்டும் என்று முடிவெடுத்து அவள் படுத்து கொள்ளலாம் என்றபோது நினைவுக்கு வந்தது ஸ்ரீராம் கொடுத்த கவர். அது என்னவென்று காண அவளது மனதில் ஆவல் பிறந்தது. உடனே எழுந்து கவரை பிரித்து பார்த்தாள். அதில் 1,00,000 ரூபாய்க்கு மேல் பெருமானமுள்ள ஒரு அழகிய மொபைல் ஃபோன் இருந்தது. அதன் மேல் அதில் இருக்கும் சிம் கார்டின் நம்பரும் இருந்தது. அது ஸ்ரீராம் வேலை செய்யும் நிறுவனத்தின் சிம் கார்டு பொருந்திய மொபைல் என்பதை அறிந்து கொண்டாள். ஆச்சரியந்தான். ஆனால் அவளது மனதில் புதிய கவலை பிறந்தது. இதற்கு பணத்தை நாம் எப்படி கொடுப்பது என்று. சரி, நாளை காலை பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்தவள் மனதிற்குள் நாம் தேவையை அறிந்து நாம் கேட்கும் முன்னே அதை தனக்காக செய்து விடுகிறானே என்றும் நினைத்தாள். பின்பு அதை ஆன் செய்து பார்த்தால் மிகவும் அழகாக இருந்தது. புதிய ஃபோன் கொடுத்த மகிழ்ச்சியோடு உறங்கி போனாள்.
அடுத்த நாள் விடுமுறை என்பதால் எல்லாரும் மிகவும் நேரம் கழித்து தான் எழுந்து வருவார்கள் போல இருக்கிறது. எல்லாரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஜானவிக்கு உறங்க பிடிக்கவில்லை. எப்போதும் போல எழுந்து அவளது வேலைகளை முடித்து ஓய்வாக காப்பியை கலந்து கொண்டு வந்து அமர்ந்தாள். அப்போது ஸ்ரீராம் ஜிம்முக்கு செல்வதற்காக ரெடியாகி கொண்டிருந்தான். வெளியில் வந்தவன் இவளை பார்த்ததும், ஏன் எழுந்துட்ட, தூங்கலையா இல்லை தூக்கம் வரலையா என்று கேட்டான். இல்லை, தினமும் நேக்கு சீக்கிரம் எழுந்துதான் பழக்கம் என்று சொன்னவள் அவனிடம், நேத்திக்கு நீங்கள் கொடுத்த ஃபோன் விலை எவ்வளவு என்று கேட்டாள். அதற்கு அவனோ, ஏன் அதுக்கு என்ன இப்போ என்று கேட்க, இல்லை நான் திரும்ப பைசா கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு தான் கேட்டேன் என்று சொன்னாள். கோபமான அவன், சரி உன்னால் 10 லட்சம் கொடுக்க முடியுமா, இப்போவே கொடு என்று சொன்னான். அதிர்ந்து போன அவள் நிமிர்ந்து பார்க்க கோபம் தணிந்து சிரித்து, இல்லை அது உனக்காகத்தான் வாங்கினேன், நீ வச்சுக்கோ, உனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், எங்கள் கம்பெனியில் நேக்கு ஆஃபரில் கிடச்சிது, அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் என்றான். நீங்கள் ஏன் எனக்கு வாங்கி தரணும், ஃப்ரீயாக தான் கொடுப்பேன்னா நேக்கு வேண்டாம், நான் 3வது மனுஷன், யார்கிட்டையும் பைசா கொடுக்காம எதையும் வாங்க மாட்டேன் என்றவள் தொடர்ந்து, நேற்று செலவழித்ததுக்கும் நீங்கள் எவ்வளவுனே கணக்கு சொன்னேன்னா அதையுமே கொடுத்துட்றேன், இந்த ஃபோனுக்கு ரூபா மாதம் மாதம் வாடகையோடு கொடுப்பேன், அதுக்கு நீங்கள் சரின்னு சொன்னாதான் நான் ஃபோனை வச்சுக்குவேன், இல்லைன்னா நேக்கு வேண்டாம், உங்களாண்டையே திருப்பி கொடுத்துடுவேன் என்றாள். அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டு நின்ற ஸ்ரீராம் இவளிடம் அன்றைக்கு பார்த்ததுக்கும் இன்றைக்கு பார்ப்பதற்கும் பார்வையிலும் பேச்சிலும் நிறைய வித்தியாசம் தெரிகிறது. ஏன் இந்த மாற்றம் என்று நினைத்து கொண்டான். அவன் தாய் அவளிடம் தன்னை பற்றி பேசி இருப்பார் என்பதை அறியாமலே இவளிடம் எப்படி புரிய வைப்பது, தன்னை அறியாமல் தான் இவளிடம் சிறிது சிறிதாக தன்னை இழந்து கொண்டிருப்பதை என்று. பின்பு, நான் உனக்கு 3வது மனுஷனா என்று கேட்க அவளும், ஆம், நான் இந்த வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கிறேன், அவ்வளவுதானே என்றது. கோபம் வந்தது. ஏன் இப்படி படுத்துற என்று கேட்க தன்னை ஒருமையில் அழைத்ததால் தடுமாறி போனாள் அவள். அவனை பார்க்க அந்த நேரத்தில் தன் அறையிலிருந்து வெளியே வந்தான் கணேஷ். அவள் கையில் இருந்த மொபைலை பார்த்துவிட்டு, நேற்று தான் வாங்கணும்னு சொன்ன, என்ன ராத்திரி தூக்கத்திலேயே நடந்து போய் வாங்கிட்டு வந்துட்டியா என்று கேட்க, இல்லை ஸ்ரீராம் கொடுத்தார் என்றாள். அதற்கு கணேஷ் ஸ்ரீராமை பார்த்து, ஏண்டா எத்தனை நாளாக உங்கள் ஆஃபீஸ்லேருந்து நேக்கு ஒன்று வாங்கித்தானே கேட்டுட்டே இருக்கேன் என்றதற்கு ஸ்ரீராமும், சாரிடா, நெக்ஸ்ட் டைம் உனக்கு தான் கண்டிப்பா என்று சிரித்தபடியே வெளியே சென்றான். ஸ்ரீராம் வெளியே சென்றது. கணேஷிடம், இந்த ஃபோன் விலை எவ்வளவு இருக்கும் கணேஷ், நீங்களே சொல்லுங்களேன் என்றாள். அதற்கு கணேஷ், அட ஸ்ரீராமுக்கு இந்த பைசா எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அவனுக்கு ₹1,00,000 ₹1 மாதிரி, நீ வேற இதுக்கு பைசா எல்லாம் வாங்கிக்கவே மாட்டான், கிஃப்ட் தானே வச்சுக்கோ என்று சொன்னான். அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இவ்வளவு பணம் காசு உள்ளவர்கள் ஏன் ரூம் வாடகைக்கு விடுகிறார்கள், அதில் வரும் பணத்தை ஏன் வாங்கிக் கொள்கிறார்கள், எல்லாம் புரியாததாகவே இருந்தது. சரி, அதற்கான காரணத்தை மாமியிடம் கேட்டு இந்த ஃபோனுக்கும் எவ்வளவு என்று கேட்டு சிறிது சிறிதாக பணத்தையும் கொடுத்து விடுவது நல்லது என்ற முடிவுக்கு வந்து தன் வேலையை கவனிக்க ஆரம்பித்தாள். 1 மணி நேரம் கழித்து எல்லாரும் எழுந்து வந்தனர். மாமியை பார்த்தவள், மாமி இன்னைக்கு என்ன காலம்பர டிஃபன் செய்யணும், என்ன சமையல் செய்யணும் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்றவளை மிகவும் நெகிழ்ச்சியோடு பார்த்தார் மாமி. அதற்கு கணேஷ், சரி நீ ஹெல்ப் பண்ணுறதோடு நிறுத்திக்கோ, சமைச்சா நாங்கள்லாம் சாப்பிட முடியாது என்று சொன்னவனை முறைத்தாள். அதற்கு மாமி சிரித்து கொண்டே, சரி சரி சண்டை போடாதீங்க, நான் குளிச்சுட்டு வந்து சொல்கிறேன் என்று பாடலை ஆன் செய்துவிட்டு குளிக்கச் சென்றார். பின்பு வெளியே அமர்ந்து கொண்டிருந்த ஸ்ரீராமின் தந்தை இவளிடம் பேசினார். என்னம்மா நேற்று நன்னா தூங்கினியா என்று கேட்டதுக்கு, ஆமாம் மாமா என்றவளிடம், நேற்று நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன், ஏன்னா நான் எங்கேயும் வெளியில் போக மாட்டேன், யாராண்டையும் நன்னா பழக மாட்டேன், நேக்குன்னு ஒரு சின்ன உலகம், வேலை வேலை அப்படின்னு மட்டும்தான் இருப்பேன். ஆனால் நேற்று ரொம்பவே கம்பல் பண்ணி ஸ்ரீராம் அழைச்சிட்டு போனதுனால வந்தேன். ஆனால் லைஃப்பில் நான் இவ்வளவு நாள் இந்த மாதிரி சந்தோஷத்தை எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறப்போ பாவம், அவளுக்குமே இது கொடுக்காம தடுத்திருக்கேன்ல என்று வருத்தப்பட்டு பேசினார். அதற்கு ஜான்வி, இப்போ ஒன்றும் குறைஞ்சி போயிடல மாமா, இனி வரும் நாள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொன்னவளை ஆச்சரியத்தோடு பார்த்தார். எத்தனை சின்ன பெண், மனதில் எத்தனை விஸ்தாரமான சிந்தனைகள், இது ஏன் நமக்கு புரியாமல் போயிற்று, வாழ்க்கையே ஒரு புரியாத புதிர்தான் என்று நினைத்து இன்னும் மாற வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது என்று மனதில் நினைத்து கொண்டார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டில் இருப்பவர்கள் எல்லார் மனதிலும் இடம் பிடிக்க ஆரம்பித்திருந்தாள் ஜான்வி. அப்போது மாமி பாடிக்கொண்டே வந்தார்.
மாமி பாடுவதை கேட்டுக்கொண்டு உள்ளே வந்த ஜான்வி, ஹாய் மாமி, நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீள், பாட்டு கத்துண்டேலா என்றதும் மாமி பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நிஜமாவா சொல்கிற? எனக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், பாட்டு கத்துண்டேன், ஆனால் அது கேட்க யாரும் இல்லையே. இங்கே அவாவா வேலை பார்த்துட்டு போவா, யாருக்கும் வாழ்க்கையில் எந்த ரசனையுமே கிடையாது, இப்படியே தான் ஓடின்னு இருக்கணும். நான் பாடினா என்ன, யார் கேட்க போகிறா என்றபோது ஜான்வி சொன்னாள், மாமி ஒன்றும் கவலைப்படாதில், இதுக்கு நான் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செய்கிறேன், ஓகே என்றாள். அதை கேட்ட மாமி மிகுந்த மகிழ்ச்சியுடன், இப்போவாது என் குரலுக்கும் என் பாட்டுக்கும் ஒரு ரசிகை இருக்காளே நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்றவர், நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி நிறைய டைம் பாட்டுக்காக செலவழித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் என்றார். நீங்கள் மாமாவை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டேன் இல்லையா, அவர் கூட நீங்கள் பாடுறத கேட்க மாட்டாரா என்று கேட்டதுக்கு, மாமி இதை பற்றி யாரும் ஆற்றல் இல்லாதப்போ நான் நேக்கு சொல்கிறேன் என்றவர் வேலையை தொடர்ந்தார். மொபைல் ஃபோன் பற்றி மாமியிடம் எப்போது பேசுவது என்று மனக்குழப்பத்தில் இருந்தவளுக்கு இப்போது மாமி சொன்ன பதிலை கேட்டு, சரி இதையும் வீட்டில் யாரும் இல்லாத போது கேட்டுக்கொள்ளலாம் என்று தன் அறைக்கு வந்தாள். வந்தவளுக்கு அவளது அப்பா அம்மாவிடம் பேச வேண்டும் என்று மனது துடித்தது. உடனே ஃபோனை எடுத்து கதவை சாத்தி கொண்டு அமர்ந்து வீடியோ காலில் தாய் தந்தை இருவரிடமும் ஆசை தீர தான் சிங்கப்பூரில் சுற்றி பார்த்த இடம், வீட்டில் மாமா மாமி, கணேஷ், ஸ்ரீராம் இவர்கள் பழகும் விதம் மற்றும் தான் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தன்னை பற்றி எந்த கவலையும் வேண்டாம் என்பது வரை எல்லாவற்றையும் பற்றி சொல்லி முடித்தாள். பின்பு தலைக்கு குளித்து தலையை லூஸாக விட்டு ஒரு லாங் ஸ்கர்ட் மட்டும் அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஷார்ட் டிஷர்ட் அணிந்து கொண்டு குட்டியாக ஒரு ஸ்டிக்கர் போட்டு நெற்றியில் வைத்து கொண்டு அப்போதுதான் ஜிம்மிலிருந்து வந்த ஸ்ரீராம் இவளை பார்த்து மனதுக்குள் நினைத்து கொண்டான், ஒவ்வொரு உடையிலும் ஒவ்வொரு மாதிரி என் கண்களுக்கு மட்டும்தான் இப்படி தெரிகிறாளா, இல்லை எல்லாருக்குமே அப்படியா, புரியலையே. இதுவரை நான் பார்த்த பெண்களில் இவள் போல் யாரும் இல்லை என்று அவனது மனது அவளுக்காக பரிந்துரைப்பது போல இருந்தது. தன்னுடன் பணிபுரியும் பெண்கள் எத்தனை விதவிதமாக உடை அணிந்து வருவார்கள், ஆனாலும் இவளுக்கு மட்டும் எப்படி வேறு வேறு உடையில் ஒவ்வொரு விதமான அழகை தருகிறது என்று நினைத்து கொண்டே மாமி கொடுத்த ஜூஸை பருகியபடி ஹாலில் வெகு நேரம் அமர்ந்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் ரேடியோவில் அழகு தேவதை 1000 என்ற பாடல் வரவும் வெளியில் வந்த ஜானவி இவன் நிமிர்ந்து பார்த்ததை பார்த்து தலை குனிந்து கொண்டாள். பின்பு மாமியிடம், நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். நாளன்னையிலேருந்து நேக்கு ஆஃபீஸ் என்றபோது ஸ்ரீராம் குறுக்கிட்டு, இன்னைக்கு ஆற்றுல ஒன்றும் சமைக்க வேண்டாம், நான் வெளியில் ஆர்டர் பண்ணுறேன் என்றான். அதற்கு ஜான்வி, சரி மாமி, அப்போ நேக்கு மட்டும் நான் புளியோதரையும் தயிர் சாதமும் கலந்துக்கிறேன், கொஞ்சமாக சாதம் மட்டும் வச்சா போதும், அதையே இன்னைக்கு ஃபுல்லாக நான் சாப்பிடுவேன், நேக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றவளை பார்த்த ஸ்ரீராம், ஏன் நாளைக்கும் சேர்த்து சாப்பிடேன் என்று சொல்லி அவளை முறைத்தான். உடனே அவன், காலையில் ஏண்டி படுத்துற என்று கேட்டது நினைவுக்கு வந்தது. ஐயோ, மீண்டும் அதையே சொல்ல போகிறானோ என்னவோ கோபத்தோடு இனி ஸ்ரீராம் அதற்கு சாரி சொல்லும் வரை பேசவே கூடாது என்ற முடிவோடு தலை குனிந்து நின்று கொண்டிருந்த போது கணேஷ் வந்தான். என்ன நீ நேக்கு கொடுக்காம ஃபுல்லாக சாப்பிட போகிற என்றதும் அவனிடம் எல்லாவற்றையும் மாமி சொன்னார். உடனே கணேஷ், ஜானு நீ காலம்புரை மட்டும் ஏதாவது லைட்டாக செஞ்சால் போதும், நானும் நீயும் வெளியில் போகலாம், இன்றைக்கி கொஞ்சம் இடம் சுற்றி பார்க்கலாம், நாளைக்கு வேணால் எங்கேயும் போக வேண்டாம், நாளைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு ஆற்றுலையே இருக்கலாம் என்ற போது ஜானவி, அப்படியா, அப்படின்னா இங்கே கோவில் இருந்தால் போகணும், அழைச்சிட்டு போகிறேலா, ஏன்னா புது வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் கோவில் போனால் நல்லா இருக்கும், அதுதான் கேட்டேன் என்று சொன்னாள். உடனே கணேஷ், அதுக்கு என்ன, தாராளமாக அழைச்சிட்டு போகிறேன், ஆனால் வேறு எங்கேயும் இல்லை, லிட்டில் இந்தியா தான் போகணும், அதை சுற்றி நிறைய கோவில் இருக்குது, நீ டிஃபன் மட்டும் லைட்டாக சாப்பிட்டுட்டு கிளம்பு, 2 பேருமே போயிட்டு ராத்திரி வருவோம் என்று சொல்லி நான் ரெடி ஆகிட்டு வரேன் என்று அவனது அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டான். அப்போது லேண்ட்லைனில் ஃபோன் வரவே மாமி அவரது அறைக்கு சென்றார். ஜான்வி எழுந்து உடை மாற்றிக்கொள்ள சமையல் அறையிலிருந்து வெளியே வரும்போது சமையலறையின் வாயிலில் கைகளை குறுக்காக வைத்துக்கொண்டு ஸ்ரீராம் நின்றான். இவள் வழிவிடுங்கோ, நேக்கு டைம் ஆகுது, நான் ரெடி ஆகணும், கணேஷ் வந்துடுவார் என்றதும், முடியாது, ஏன்டி இப்படி என்னை படுத்துற என்றான். திரும்ப அதே வார்த்தை. அதற்கு அவள், காலம்பரையும் இதையே சொன்னேன், நான் ஒன்றுமே உங்களை பேசுறது இல்லையா உங்களாண்ட, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறேன், நேக்கு டைம் ஆறுது, தள்ளுங்கோ என்றாள். முடியாது, முடிஞ்சால் என் கையை எடுத்துட்டு நீ போ என்றான். கூண்டில் அடைப்பட்ட கிளி போல அவள் கண்கள் படபடக்க தவிப்பதை பார்த்து ரசித்து பின் கையை எடுத்து சிரித்து, சரி சரி, நான் கோவிலில் பூஜைக்கெல்லாம் புக் பண்ணுறேன், எல்லாரும் சேர்ந்தே போகலாம் என்றான். அதை கேட்டதும் மனதில் 1000 பட்டாம்பூச்சி பறந்தது. அடுத்த நொடியில் மாமி சொன்ன வார்த்தைகள் மறுபுறம் எதிரொலித்தது. உடனே முகத்தில் வாட்டத்தோடு
சேர்ந்து சந்தோஷத்தையும் மறைத்து கொண்டாள். சந்தோஷமாக மலர்ந்த அவள் முகம் சட்டென்று வாடிப்போனதை கவனிக்க தவறவில்லை ஸ்ரீராம். அவள் மனதில் ஏதோ குழப்பம் உள்ளது. அது என்னவென்று சொன்னால் தீர்க்கலாம். இவளோ நான் நெருங்க நெருங்க நம்மிடம் பயந்து பயந்து விலகியே செல்கிறாளே, என்ன செய்வது? இவன் நம்மிடம் பேச மாட்டானா என்று ஏங்கும் பெண்கள் பலர் இருக்க நான் இவளிடம் இப்படி கை கட்டி நிற்கிறேனே, ஏன் என்று தெரியவில்லை. ஒருவேளை கோவிலுக்கு சென்றால் நமக்குள் இருக்கும் இந்த கேள்விக்கு விடை கிடைக்குமோ என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். பின்பு அவளிடம் நெருங்கி, ஏய், உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்து போயிட்டேன். நான் உனக்கு ஃபோன் கொடுத்ததை பற்றி அப்பா கிட்ட சொல்லாத, அம்மா கிட்டையும் சொல்லாத என்று ரகசியமாக சொன்னான். அதிர்ந்து போய் அவனை நிமிர்ந்து பார்த்தால் குழப்பத்துடன். அப்போது மாமி, என்னடா ஸ்ரீராம், நோக்கு என்ன வேணும் சமையலுள்ள என்று கேட்டபோது, தண்ணி கேட்டுட்டு இருந்தேம்மா என்று சொல்லி சமாளிக்க, ஜான்வி கொடுத்தாளா என்று கேட்டதுக்கு அவள் மெதுவாக அவளா, அவ எதுவுமே கொடுக்க மாட்டா போல் இருக்குதே, நானே தான் எடுத்துக்கணும் என்று சொல்லி சிரித்து கொண்டே கோயில் செல்லும் விஷயத்தை மாமியிடம் சொல்லி கொண்டிருந்தான். வழக்கம் போல புரியாமல் நின்ற ஜான்விக்கு ரகசியமாக புன்னகைத்தால் பொருள் என்னவோ. பாடல் காதில் கேட்டது. ஸ்ரீராம் பேசியதை நினைத்து கொண்டே ஜானவி தன் அறைக்கு சென்று அழகான பட்டுப்புடவையில் வெளியில் வந்தாள். அவளை பார்த்த மாமி, ஜான்வி, பட்டுப்புடவையில் நீ ரொம்ப அழகாக இருக்கிற, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா என்று அருகில் வந்து நிற்க, உடனே வெளியில் வந்த ஸ்ரீராம், நானே எடுக்கிறேன் என்று கூறியபோது, சாரின்னு கூட சொல்லாதவ நான் பேச மாட்டேன் என்றாள். உடனே மாமி, ஏண்டா அவளை ஏதாவது சொன்னியா என்றதும், ஐயோ நான் ஒன்றும் சொல்லலையேம்மா, நான் சொன்னாலும் அவள் கேட்பாளா தெரியல என்று அவளை பார்க்க, சரி பரவாயில்ல, சாரி தானே சொல்கிறேன் என்றவன், எதுக்குன்னே தெரியாமல் ஒரு சாரி சொல்கிறேம்மா, சாரி என்றான். நேக்கு கோபம்னா இப்படித்தான் என்றாள். சரி, இனிமேல் நிறைய சாரியே சொல்கிறேன், இப்போ கொஞ்சம் சிரியே என்றது. அவள் சிரிக்க அவனது மொபைலில் நிறைய ஃபோட்டோக்களை எடுத்தான். அதை பத்திரப்படுத்திவிட்டு அவளுக்கு அனுப்பி வைத்தான். பின்பு எல்லாருமே லிட்டில் இந்தியாவில் இருக்கும் ஸ்ரீராமையும் ஜானவியும் பார்த்து ஸ்ரீனிவாசா கோயிலுக்கு போனார்கள். ஸ்ரீராமையும் ஜானவியும் பார்த்து, சரோஜா மாமியிடம் உங்கள் நாட்டு பொண்ணு ரொம்ப நன்னா இருக்கா, எப்போ கல்யாணமாச்சு என்று கேட்க பதில் சொல்லுமுன் வேகமாக பூஜையில் ஈடுபட்டார். அவர் கேட்டதில் திக்குமுக்காடி போன கணேசை தவிர அனைவருமே தான். ஸ்ரீராம் அப்போது சட்டென்று திரும்பி ஜானவியை பார்க்க, ஜானவி தலை குனிந்து கொண்டு, என் மனதில் இந்த ஆசை இருந்தாலும் ஸ்ரீராமுக்கு நிச்சயமாக இது இல்லை என்று தெரிந்ததால் நான் விலகி இருக்கிறேன். ஆனால் நடப்பவையெல்லாம் மீண்டும் மீண்டும் என் ஆழ்மனதை காதல் என்னும் கடலுக்குள் இழுத்துச் செல்கின்றதே, என்ன செய்வேன்? கடவுளே, இதிலிருந்து என்னை காப்பாற்று. என் மனம் என் வேலையை தவிர எதையும் சிந்திக்காமல் இருக்க நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று கண்களை மூடி பெருமாளை வேண்டிக் கொண்டாள். பூஜை முடிந்து எல்லாருமே காருக்கு நடந்து செல்லும்போது இவளுக்கு பின்னால் வந்த ஸ்ரீராம் மெதுவாக இவளிடம், இந்த அர்ச்சகர் சொன்னதை பற்றி நீ என்ன நினைக்கிற என்று கேட்க, அதற்கு ஜான்வி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த நாட்டிலேயே இருக்கிற ஒரு பொண்ணாக கிடைப்பான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தான் வேறு நாட்டில் இருக்கிற பொண்ணுங்களை பிடிக்காதாமே, மாமி சொன்னா, நேக்கு தெரியும் உங்கள் மனசு என்று சொல்லிவிட்டு விறுவிறு என்று காரை நோக்கி நடக்க தொடங்கினாள். அப்போதுதான் புரிந்தது ஸ்ரீராமுக்கு, இதை மனதில் வைத்து கொண்டுதான் நம்மிடமிருந்து விலகி போகிறாள் என்று. தேவையில்லாமல் தன்னை பற்றிய விவரத்தை, தன் எண்ணங்களை அவளிடம் ஏன் தன்னுடைய அம்மா பகிர்ந்து கொண்டார் என்பதை நினைத்து வருந்தினான். சரி, வீட்டில் போய் கேட்டுக்கொள்ளலாம் என்று விட்டுவிட்டு அவனும் அவளுடன் வேகமாக நடக்க தொடங்கினான். அப்போது அவளிடம், நிச்சயமாக என் மனசு நோக்கு தெரியலடி என்றவனுக்கு மனதில் ஒரே ஒரு சந்தோஷம். அது அவன் கேள்விக்கு தேவையான விடையை கடவுள் அங்கே கொடுத்து விட்டார். இதை எப்படி சரி செய்வது என்று யோசித்தபடியே இருந்தான். இவர்கள் இருவரும் நடந்து வருவதை கண்ட சரோஜா மாமிக்கு மனதில், ஆஹா, அந்த அர்ச்சகர் சொன்னது உண்மையானால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று ஒரு கணம் நினைத்தார். பின்பு தன் மகனின் பிடிவாதத்தை எண்ணியவர், எல்லாமே உன் கையில் என்று வேண்டியபடியே காருக்கு நடந்து சென்றார். பின்பு அங்கிருந்து பக்கத்தில் இருக்கும் இன்னும் 2-3 கோவில்களுக்கு எல்லாம் சென்றுவிட்டு அங்கேயே டின்னரும் சாப்பிட்டுவிட்டு காரில் வரும்போது பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலவு பாடல் ஒலிக்க கண்ணாடி வழியாக தெரிந்த ஜானவியை பார்த்தான். அவளோ அவன் பார்வையை தவிர்த்து எங்கோ பார்ப்பது போல இருந்தாள். கணேஷ் தன் மனதில் உள்ள ஆசையை எப்படி சொல்வது என்று யோசித்தபடியே இருந்தான். இப்படி ஒவ்வொருவரின் மனதிலும் ஒவ்வொரு எண்ணம் இருந்தது. அதை நினைத்தபடியே வீடு வந்து சேர்ந்தனர். அடுத்த நாள் காலை ஜானவி எப்போதும் போல வேகமாக எழுந்தாள்.
அப்போது சமையலறையில் சுப்ரபாதம் கேட்க யாராக இருக்கும் என்று யோசித்தபடி அங்கு சென்று பார்த்தபோது மாமி நின்று கொண்டிருந்தார். என்ன மாமி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நீங்கள் லேட்டாக தானே எழுவில் என்று கேட்க, இல்லைம்மா நேக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் சீக்கிரம் எழுந்துட்டேன். எல்லாரும் இன்னைக்கு 10 மணி 11 மணிக்கு தான் எழுவா. அதுக்குள்ளே என்னோட சாம்பார் பொடி, ரசப்பொடி, தோசை மிளகாய் பொடி இதுக்கெல்லாம் வறுத்து வச்சிடலான்னு தான் எழுந்தேன் என்றார். அப்போது நானும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் என்று மாமியின் அருகில் அமர்ந்தாள். சிறிது நேரத்துக்கு பின் ஜான்வி, மாமியிடம் நீங்கள் ஏதோ தனியாக சொல்கிறேன்னு சொன்னேலே, அது என்ன மாமி என்று கேட்டபோது, ஓ அதுவா என்றவர் சிறிது நேரம் மௌனத்துக்கு பின், என் மனசில் உள்ளதை யாராண்டையும் சொன்னது இல்லை என்று தயங்கி, உன்னை எங்காத்து மனுஷியாக நினச்சி சொல்கிறேன். நாம் இங்கே வந்து நிறைய பைசா சம்பாதிச்சு பெரிய பணக்காரங்களாக மாறி சொந்தக்காரன் முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும்னு ஒரே எண்ணத்தோடு மட்டும்தான் வந்தோம். அன்னையிலிருந்து அவருக்குள் இருந்த ரசனை, ஆசை, பாசம், அன்பு இது எல்லாமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வெறும் பணம் சம்பாதிக்கிற மெஷினாகவே மாறிட்டார். என்னையும் சேர்த்து தான். காரணம், எங்களுக்கு நடந்த திருமணம் தான். எங்கள் நெருங்கின சொந்தக்காரர் கூட எங்களை ஒதுக்கி வச்சுட்டா. அதில் மனசு நொந்து போன நாங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சோம். ஆனால் மாமா மனசில் அது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டாரு. என்னை எவ்வளவு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாரோ அதை மறந்து 24 மணி நேரமும் பணத்தை பற்றியே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே பையன் வேலைக்கு வந்து நன்னா சம்பாதிக்க ஆரம்பித்தாலும் அதிலிருந்து அவர் வெளியில் வராமல் இன்னமும் அப்படியே இருக்கிறாரு. இதனால் இந்த ரூம் வாடகையிலேருந்து சின்ன சின்ன விஷயம் வரைக்கும் எல்லாத்துக்குமே கணக்கு பார்ப்பாரு. கல்யாணமான புதுசில் என்னை பாட சொல்லி கேட்டவர், நான் என்ன பண்ணினாலும் ரசித்தவர் இப்போ என்னை விட்டு தூரமாகவே இருக்காரு. இந்த வாழ்க்கை என்னோட தனிப்பட்ட மனசு ரொம்ப பாதித்தது. நேக்கும் மற்றவா போல இருக்கணும்னு ஆசை இருக்காதா சொல்லு என்று கண் கலங்க. ஜானவிக்கு நிறைய ஆண்கள் இது போல தவறு செய்வதாகப்பட்டது. ஆனால் தன்னுடைய தந்தையும் தாயும் தானும் வாழ்வது அழகான ஒரு பூந்தோட்டமான வாழ்க்கையாகவே பட்டது அவளுக்கு. மாமி தொடர்ந்தார், அதனால் நேக்கு வாழ்க்கையில் எந்த பிடிப்புமே இல்லாமல் போயிடுச்சு. ஏதோ சமைக்கிறோம், ஏதோ இருக்கோம் அப்படின்னு என்னுடைய மனசில் ஒரு வெறுமை வந்துடுச்சு. இப்படி இருக்கிறதுனால ஏதாவது அதிகமாக செலவு செஞ்சால் அவருக்கு பிடிக்காது. அதனால் நான் அவராண்ட சிலது சொல்லுவேன், சிலதை சொல்ல மாட்டேன். இதையும் தாண்டி இந்த 2 நாள் அவராண்ட ஒரு நல்ல மாற்றம் தெரியுது ஜானவி, அதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு என் மனசு சொல்லுது என்றபடி கண்களில் நீரோடு அவளை கட்டி அணைத்து கொண்டார். அவரிடமிருந்து வேதனையெல்லாம் கொட்டி தீர்த்தது போல இருந்தது. மாமியை தேற்றிய ஜானவி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதில் மாமி, இனிமேல் நம்ம ஆற்றுல எல்லாருமே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம் என்றவள் அருகில் ஸ்ரீராம் வந்தது. சாரி, நம்ம ஆற்றுலன்னு சொல்லிட்டேன், இந்த ஆற்றுல என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். தாயின் தோளில் பரிவோடு கை வைத்தான் ஸ்ரீராம். என்ன வேணும் கண்ணா நோக்கு என்று பரிவோடு தாய் கேட்க ஸ்ரீராமுக்கு மனதில் ஒரு புது தெம்பு வந்தது. அம்மா அவளுக்கு எப்படி தான் மனதை படிக்கின்ற சக்தி இருக்கிறதோ தெரியவில்லை. ஆனால் ஆசைப்பட்டதை உடனே நிறைவேற்றி தரும் உன்னதமான அன்பு, அதுவே அம்மா. அம்மாவிடம் கேட்டால் என்ன என்றெண்ணி, மா நீ என்னை பற்றி எதையாவது ஜான்வி கிட்ட சொன்னியா என்று கேட்க, ஏண்டா இப்போ நோக்கு அதை பற்றி கவலை, ஏதோ என்னோட கஷ்டத்தை நான் சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான், உன்னை பற்றி நான் எதுவும் சொல்லலையே என்று சொன்னவரிடம், இப்போ இல்லைம்மா எப்போவாவது சொன்னியா? ஆமாம், நோக்கு பொண்ணு பார்க்குறத பற்றி சொன்னேன். இங்கே உள்ள பொண்ணு தான் வேணும்னு நீ முடிவோடு இருக்கிறத பற்றி சொன்னேன். நம்ம இந்தியாவிலேருந்து வர்ற பொண்ணுங்களை நோக்கு பிடிக்காத அப்படின்னு சொன்னேன். ஏன்டா இப்படி கேட்குற? அதுதானே உண்மை, நீ தானே இப்படி சொல்லிட்டு இருந்த. மா இதெல்லாம் நம்ம பர்சனல், நீ ஏன் அவகிட்ட இதை சொன்ன என்று கேட்க, என்னவோடா நேக்கு அவளை பார்த்தா நம்ம ஆற்றுல ஒருத்தி போலவே தெரியுதுடா, அதனால் என் மனசில் இருந்ததெல்லாம் சொல்லிட்டேன். நோக்கு இப்போ என்ன ப்ராப்ளம் அதனால் என்று கேட்க, சரி உன்னால் ஏற்பட்ட ப்ராப்ளத்தை நீயே தான் சரி பண்ணணும் என்றவன் சட்டென்று, நேக்கு இந்திய பெண்ணுகளையும் பிடிக்குமா என்று சொல்லிவிட்டு தாயை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் வேகமாக உள்ளே சென்றான். அப்போது சரோஜா மாமியின் மனதில் 1000 மத்தாப்பு பூத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தன் மகன் தன்னுடைய ஆசையை நெருங்கி வருவது போல தோன்றியது. அப்போது கையில் மொபைல் ஃபோனோடு வந்த ஜானவி தனக்கு ஸ்ரீராம் இதை கொடுத்ததை பற்றி சொல்லிவிட்டு இதற்கான பணத்தையும் தன்னுடைய வாடகையில் போது சிறிது சிறிதாக கொடுத்து கழித்து விடுவதாக சொல்ல, அதை கேட்ட மாமி, நேக்கு அதெல்லாம் தெரியாது, நீயே பேசிக்கோமா, நான் ஏதாவது சொன்னால் கோச்சிப்பான் என்றவர் அவள் கையில் இருந்த மொபைலை பார்த்து, மொபைல் ரொம்ப நல்லா இருக்கு, நேத்தி நம்ம ஃபோட்டோ எடுத்தாமே அதை கொஞ்சம் காமி பார்க்கலாம் என்றார். அதில் தன் மகன் அவளை எத்தனை அழகாக படம் பிடித்திருக்கிறான் என்பதை நினைத்து பூரித்து போனார்.
ஒரு ஃபோட்டோவில் இருவரும் நன்றாகவே இருக்க இதை நேக்கும் அனுப்பு என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அனுப்பிய பின்பு ஜானவி, மாமி நீங்கள் எங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ பார்த்ததில்லையே, ஒரு நிமிஷம் என்றவள் அவர்களது ஃபோட்டோவை காண்பிக்க அதை ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து அதிர்ந்து போன மாமி வாயடைத்து போய் நின்றார். எதுவும் பேச தெரியாமல் என்ன சொல்வது என்று புரியாமல் நின்று கொண்டிருந்த போது நாராயணன் நடந்து வந்து, ஏன் இவ்வளவு சீக்கிரம் எழுந்த, நேக்கு காப்பி வேணும் போல இருக்கு, காப்பி கொஞ்சம் கொடே என்றார். சரி என்றவர் ஜானவி கையில் இருக்கும் மொபைலை சற்றென்று அடைத்து அவளது கையில் கொடுத்து, ஜானவி நான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு ஆறாப்பில் நம்ம பக்கத்தில் இருக்கிற காம்ப்ளெக்ஸில் போய் கறிகாய் வாங்கிட்டு வரணும்னு, காலம்பரை வாக்கும் போயிட்டு வந்து அப்புறமா ஆற்றுல இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கலாம், இப்போ கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிட்டு வா என்று வேகமாக அவளை அனுப்பி வைப்பதிலேயே குறியாக இருந்தார். மாமி திடீரென்று தன்னுடைய தாய் தந்தை படத்தை பார்த்ததும் இப்படி பதட்டப்படுவதற்கான காரணம் என்ன என்று புரியாமல் அவளும் சரி மாமி என்றபடியே உள்ளே சென்றாள். பின்பு இருவரும் வெளியே சென்று வந்து சமைத்து சாப்பிட்டு என்று அந்த நாள் போனதே தெரியவில்லை. மாமி மட்டும் ஏதோ ஒன்றை இழந்தது போலவே இருந்தார். தன் தாய் தனக்காக ஜான்வியிடம் பேச மாட்டார் என்பதை அறியாமல் ஸ்ரீராம் மிகவும் உற்சாகமாக இருந்தான். அதை கொண்டாட ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு சென்று வரலாம் போல இருந்தது. உடனே கணேஷை அழைத்தான். வாடா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரலாம் என்றதற்கு, என்ன இப்போ திடீர்னு சும்மா ஜாலியாக இருக்கு, அதுதான் போய் சாப்பிட்லாம் என்றது. அங்கேயே நின்று கொண்டிருந்த ஜான்வி, ஏன் எங்களையெல்லாம் கூப்பிட மாட்டேலா என்று கேட்டவுடன், நாங்கள் கூப்பிட்டாதான் வருவேலா என்றான். உடனே ஒரு நிமிஷம் என்று தன் அறைக்கு சென்று பர்ஸை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தவுடன் மூவருமாக ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு செல்வதாக மாமா மாமியிடம் கூறிவிட்டு வந்தனர். நடந்து வந்து கொண்டிருந்த போது ஜான்வி மெதுவாக நடந்து வர அவள் அருகில் வந்த ஸ்ரீராம், ஏன் இவ்வளவு மெதுவாக வர என்று கேட்டதுக்கு, இல்லை ஹை ஹீல்ஸ் போட்டுட்டேனா ஃபாஸ்ட்டாக நடக்க முடியல அதுதான் என்றாள். சரி என் கையை பிடிச்சிக்கோ, வேகமாக நடக்கலாம் என்றான். அதற்கு அவள், இப்போதைக்கு நான் யார் கையையும் பிடிக்கிறதா இல்லை, நானே நடந்து வரேன் என்றாள். அவள் அப்படி சொன்னதும், என்ன டபுள் மீனிங்கா என்றதுக்கு, அது எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கோங்களேன் என்றாள். உடனே ஸ்ரீராம், ஆனால் உனக்கு தேவையான நேரத்தில் நான் நிச்சயமாக கை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு, இதுக்கு ஒரே மீனிங் தாம்மா என்று கூறி முன்னால் செல்லும் கணேஷ் நோக்கி நடந்தபடியே மனதுக்குள் சந்தோஷம் அடைந்தான். காரணம், தன்னுடன் வேலை பார்க்கும் பெண்களையும் இன்னும் சகஜமாக இருக்கும் நிறைய பெண்களையும் பார்த்திருக்கிறான். இவள் போல அவர்கள் இல்லை என்று நினைத்து கொண்டான். ஆண்களின் மனதை இப்படித்தான், தன்னுடன் பழகும் பெண்கள் சகஜமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும். ஆனால் தனக்காக இருப்பவள் அப்படி இருப்பதை விரும்பாது. அது அவர்களுடைய இயல்பு. ஆனால் அதை யாரிடமும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். பேசும்போது அதனால் என்ன என்று தான் சொல்வார்கள். ஆனால் அது அவர்களுக்கு என்று வரும்போது மனதில் வருத்தப்படுவார்கள். அந்த விஷயத்தில் ஜான்வி செய்தது ஸ்ரீராமுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்படியே பேசிக்கொண்டு மெதுவாக நடந்து வந்து ஐஸ்கிரீம் ஷாப்பை அடைந்தனர். ஆர்டர் செய்த ஐஸ்கிரீம் எடுத்து வர கணேஷ் சென்றதும் ஸ்ரீராம், ஜான்வி உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்ல என்றதும் ஜான்விக்கு மனது உற்சாகமானது. நேக்கு வந்து மழையில் நனையிறது பிடிக்கும், ஏன்னா அம்மா ஒரு நாளும் அதுக்கு சம்மதிக்க மாட்டா. அப்புறம் பெரிய கப்பலில் ஜாலியாக ட்ராவல் பண்ணணும். முடிக்கும் முன்பே ஸ்ரீராமின் அலுவலக சிநேகிதிகள் வர அங்கே அவர்களுடைய அலுவலக பேச்சு தொடர்ந்தது. ஸ்ரீராம் அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை. இவளும் கணேசும் ஏதோ பேசிக்கொண்டே இயந்திரமாக ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடித்தனர். அப்போதும் ஸ்ரீராம் பேசி கொண்டிருக்கவே ஜான்வி கோபித்து கொண்டு விறுவிறு என்று வீட்டை நோக்கி நடக்க கணேஷ் தான் வேகமாக வந்து அவளை சமாதானப்படுத்தினான். அவன் பாவம் ஜானு, நீ ஏன் அவனை தப்பாகவே நினைக்கிற? ஆமாம், என் மேலே தான் தப்பு, நான் நினச்சது தான் தப்பு, நான் இனி பேசவே போகிறதில்ல என்றபடி வீடு நோக்கி வந்தாள். அடுத்த நாள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று வெகு சீக்கிரமாகவே அவளும் கணேசும் ஆஃபீஸ் புறப்பட்டு சென்றனர். அங்கே சென்றது அலுவலகத்தில் உள்ளவர்களிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு மிகவும் சகஜமாக பேசத் தொடங்கினாள். அவளுக்கு கிடைத்த ப்ராஜெக்ட் மேனேஜர் மிகவும் நல்லவராகவும் இவளுக்கு வேலைகளை எப்படி செய்வது என்று விளக்கி சொல்பவராகவும் இருந்தார். யாரும் இவளை புதிதாக சேர்ந்தவள் போலவே நடத்தவில்லை. எனவே அந்த ஆஃபீஸில் இவளுக்கு மிகவும் பிடித்து போனது. இவள் எது கேட்டாலுமே உடனே உதவி செய்ய காத்திருந்தனர். அதில் சிங்கப்பூர்லேயே பிறந்து வளர்ந்த சிமி என்ற ஒரு சீன பெண் தோழியானாள். அவளும் தன் தாயோடு தனியாக இருப்பதாகவும் தங்களுக்கென்று யாரும் இல்லை என்று மிகவும் வேதனை கொண்டாள். ஆறுதல் கூறி தேற்றினாள். அதன் பின் இன்னும் நெருக்கமானார்கள். ஒரு வாரமாக இப்படியே இவள் ஸ்ரீராமை மறக்காமல் மறந்தபடி இருக்க ஸ்ரீராம் இவளை நினைத்தபடியே இருந்தான்.
அடுத்த வாரத்திலிருந்து அவள் அலுவலகம் செல்வதற்கு முன் தனக்கு தேவையானதை தானே சமைத்து கொண்டு பின்பு வீட்டிற்கு வந்தவுடன் மீண்டும் சமைப்பது மிகவும் சிரமமாக இருந்தது ஜானவிக்கு. தன்னுடைய தாயையும் மாமியையும் நினைத்து பார்த்தாள். ஐயோ பாவம், எப்படித்தான் இந்த சமையல் வேலைகளையும் செய்து கொண்டு எத்தனை வருடமாக இப்படியே இவர்களது வாழ்க்கை சமையலறையிலேயே இருக்கின்றது. இதற்கு ஏதாவது ஒன்று முடிவு கட்ட வேண்டும் என்று அலுவலகத்திலிருந்து நண்பர்களோடு பேசி ஒரு சமையல்கார அம்மாவை ஏற்பாடு செய்தாள். அவருக்கு 1 மணி நேரத்திற்கு இத்தனை டாலர்கள் என்று பேசினாள். உடனே மாமி அதை ஒத்துக்கொண்டு நாங்களும் பைசா தருகிறோம் என்று சொல்ல வீட்டில் எல்லாருக்குமான சமையலையும் அந்த சமையல்கார அம்மாவே செய்துவிட்டு சென்று விடுவார். இரவுக்கு தேவையானதை செய்து வைத்துவிட்டால் அவர்கள் அதை சூடுபடுத்தி கொள்ளலாம். நன்றாகவே சமைத்தார். மாமிக்கு விடுதலை கொடுத்தது இவளுக்கு மிகவும் சந்தோஷம். மாமி இவளது செயலை நினைத்து திக்குமுக்காடி போனார். பின்பு மாமியின் குரலை எப்படியாவது வெளி உலகத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைத்தவள் சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி பாட சொல்லி பதிவேற்றம் செய்து கொடுத்தாள். அதில் மாமிக்கு கொஞ்சம் பொழுது போனது. சங்கீதம் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒரு ஆன்லைன் சங்கீத கிளாஸ், அதிலும் அவருடைய பெயரை பதிந்து கொடுத்து அதில் தினமும் 1 மணி நேரம் செலவழிக்க ஏற்பாடு செய்தாள். காலையில் இந்தியாவிலிருந்து கற்றுக் கொடுக்கும் ஒரு யோகா டீச்சரின் ஆன்லைன் வகுப்பிலும் மாமியை சேர்த்து விட்டாள். இப்படி மாமிக்காக பார்த்து பார்த்து செய்தவள் அலுவலகத்தில் இருக்கின்ற வேலைகளையும் செய்து முடித்த பின் எல்லாருக்கும் உதவியும் செய்வாள். இவளும் கணேசும் ஆஃபீஸுக்கு ஒன்றாகவே போவதும் வருவதுமாக இருந்தனர். 1 மாதம் போனதே தெரியவில்லை. ஸ்ரீராமை எப்போதாவது பார்ப்பதும் பின்பு அலுவலக வேலை என்று பேசாமல் சென்று விடுவதுமாகவே இருந்தாள். ஒரு நாள் எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஸ்ரீராம் ஜான்வியிடம் அப்பொழுது ரேடியோவில் பாடிக்கொண்டிருந்த பாடலை பற்றி கேட்டான். இந்த படம் எதுன்னு சொல்லேன் பார்க்கலாம் என்று. சொல்ல துடிக்குது மனசு என்றவுடன் காத்திருந்தவன் போல அப்போ சொல்லேன் என்றதும் ஜான்வி உட்பட எல்லாருமே அவனை பார்க்க, அவனோ சும்மா காமெடி என்றபடி அவள் கண்களை பார்க்க அவளோ அதை பார்த்தும் பார்க்காதவள் போல எழுந்து சென்று விட்டாள். அவன் மனதை அறியாமல் எப்போதுமே என் கணிப்பு இப்படி காமெடியாகி விடுகிறது என்று எண்ணி அவனோடு பேசுவதையே தவிர்த்தாள். ஸ்ரீராம் பலமுறை இவளோடு பேச முயற்சியும் முடியவே இல்லை. சனி ஞாயிறு என்றால் அவளும் சிமியும் கணேசுடன் வெளியே சென்று விடுவார்கள். 3 மாதங்கள் இப்படியே கழிந்தது. ஒரு நாள் அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்தாள் ஜானவி. ஸ்ரீராம் பெரிய பெரிய சூட்கேஸோடு எங்கேயோ கிளம்பி கொண்டிருந்தான். மெதுவாக மாமியிடம் சென்றவள், எங்க மாமி ஸ்ரீராம் கிளம்புறாரு என்று கேட்டதற்கு அவன் 1 மாதம் ஏதோ ஆஃபீஸ் வேலையை அமெரிக்கா போகிறானா என்று சொன்னார். அதை கேட்டதும் ஜானவிக்கு மனது ஏதோ செய்தது தான். பேசவே இல்லை. என்றாலுமே அவன் அருகில் தானே இருக்கிறான் என்ற அலட்சியம் இருந்தது. ஆனால் இப்போது நினைத்தே பார்க்க முடியவில்லை. ஸ்தம்பித்து பால்கனியில் நின்றிருந்த போது அவள் அருகில் வந்த ஸ்ரீராம் மெதுவாக இவளிடம், நான் யூஎஸ் போகிறேன், வர 1 மாதம் போல் ஆகும், ஹாப்பியாக இரு, டேக் கேர். நான் பேசணும்னு நீ நினச்சா எனக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணு. நான் பண்ணால் நீ எடுக்க மாட்டே, அது எனக்கு தெரியும். ஆனால் நீ எப்போ பண்ணாலும் நான் பேசுவேன். அங்கே இருந்து நோக்கு ஏதாவது வேணுமா என்று கேட்டபடி அவளை பார்த்தான். அவள் முகம் ஏதோ கவலையாக இருக்க, ஓகே நீ ஏதோ டென்ஷனாக இருக்க போல இருக்கு, நான் வரேன் என்று உள்ளே சென்று விட்டான். ஜான்விக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. தான் வெளிநாடு செல்வதை பற்றி முன்பே ஒரு வார்த்தை கூட என்னிடம் சொல்லவே இல்லையே என்று ஸ்ரீராம் மேல் கோபமாக வந்தது. ஆனாலும் அவன் பேச வரும்போது தவிர்த்தது நான் தானே என்றும் ஒரு மனது சொல்லிற்று. தன் மனதின் மேலேயே கோபம் வந்தது. எப்போதுமே தன்னை மதிக்காத, தனக்கு முக்கியத்துவம் தராத அவனுக்கே பரிந்து பேசுது. ஏன் என்று தெரியல. ஸ்ரீராம் தன்னை இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை என்றே நினைத்தாள். அவனை பற்றி அறியாமலே சில பெண்களே அப்படித்தான். மனதில் ஒருவரை பற்றி அறியும் முன்பே வேகமாக முடிவெடுத்து பின் வருத்தப்படுகிறார்கள். அவனும் கிளம்பி சென்று விட்டால் ஏதோ ஒரு வெறுமை நமக்குள் இருக்குமே என்று நினைத்து கண் கலங்கினாள். பின்பு கண்களை துடைத்து கொண்டு ஏதும் நடக்காதது போல உள்ளே வந்தவள் கதவை சாத்தி கொண்டு தன்னுடைய வேலையை தொடர்ந்தாள். இரவு ஸ்ரீராம் கிளம்பும் முன் கதவு தட்டி நான் போயிட்டு வரேன் என்று சொல்லி சட்டென்று கிளம்பிவிட்டான். இரவு முழுவதும் விழித்து இருந்தால் தூக்கமே வரவில்லை. அடுத்த நாள் எந்த வேலையும் ஓடவே இல்லை. பின்னர் தன்னைத்தானே சுதாரித்து கொண்டாள். என்ன இது, அவன் தன்னுடைய வேலை, தன்னுடைய எதிர்காலம், தன் வாழ்க்கையின் தேவை என்று எத்தனை அழகாக பிளான் செய்து வைத்திருக்கிறான். அவன் முடிவு தெரிந்துமே இடையில் வந்து என்னை பற்றி நினைக்க வேண்டும் என்று நான் நினைப்பது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இனி நானும் அப்படியே இருப்பேன். என் வேலை, என் தாய் தந்தை, என் எதிர்காலம் எல்லாவற்றையும் அழகாக முடிவு செய்வேன். தாய் தந்தையின் விருப்பத்திற்கு மதிப்பளித்து நடப்பேன். இப்படி அவளாகவே ஏதேதோ நினைத்து இயந்திரமாக இயங்கத் தொடங்கினாள். வேலைக்கு இடையிடையே ஸ்ரீராமின் நினைப்பும் வந்து போனது. அதை தவிர்த்து முழு கவனத்தையும் வேலையில்
பதித்தாள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாமி, ஜான்வி, ஸ்ரீராம் நீ எப்படி இருக்கேன்னு கேட்டா என்றதும் அப்படியா என்று கேட்டுவிட்டு வறண்ட மனத்தோடு தன் அறைக்கு வந்தாள். அப்போது வெளியில் ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் என்ற பாடல் கேட்டது. அப்பொழுது ஸ்ரீராமுக்கு ஃபோன் செய்தால் என்ன என்ற யோசனையும் வந்தது. உடனே வாட்ஸ்அப்பில் எண்களை தேடி அவனது பக்கத்தில் பார்த்து ஆன்லைன் என்று காட்டிய உடனே கால் செய்ய விரல்கள் துடிக்க மனதில் ஏதோ ஒரு திரை. என்ன பேசுவது, எப்படி பேசுவது? நாமாக பேசினால் கிண்டல் செய்வானோ, இருந்தால் என்ன பேசலாம் என்று நினைக்க, வேண்டாம் என்று நினைக்க, இரண்டுமே செய்யாமல் அந்த டிபியிலிருந்து அவனது ஃபோட்டோவையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது தந்தையின் அழைப்பு வரவே சட்டென்று எடுத்து, சொல்லுங்கப்பா, 2 பேரும் எப்படி இருக்கேள் என்றதோ, நாங்கள் நன்னா இருக்கோம்மா, நோக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், நிறைய நல்ல நல்ல ஜாதகமெல்லாம் வருது, அம்மா சொல்லிகிட்டே இருக்கா, அதான் பார்க்கலாமான்னு இருக்கோம். அப்படி எங்களுக்கு பிடிச்சிருந்தா டீட்டெயில்ஸ் உனக்கு அனுப்புகிறேன், சரியா? நீ சரின்னு சொன்னாதான் மற்றதெல்லாமே என்றதும் அந்த நொடியிலேயே ஒரு பெரிய போராட்டமே நடந்தது மனதுக்குள். ஆனாலும் உதடுகள் இயந்திரமாக சரிப்பா உங்கள் இஷ்டம் என்றே சொல்லிற்று. ஒரு நிமிஷம் அம்மா பேசுகிறாளாம் இரு என்றவுடன் சொல்லுமா என்றால் சுரத்தே இல்லாமல். உடனே அவளது தாய் மிகவும் உற்சாகமாக, கல்யாணம்னா நேக்கு சிங்கப்பூர்லேருந்து நிறைய ஐட்டம் வேணும், அப்புறமா பட்டு புடவை எங்கே வாங்கலான்னு யோசிச்சு சொல்லு, நான் கலர் எல்லாம் சொல்கிறேன், நோக்கு வேணுங்கிற நகை நீ அங்கேயே அந்த மாமியை அழைச்சிட்டு போய் வாங்கிக்கோ என்றதும் ஏதேதோ ஆசைகள் மற்றும் வண்ண கனவுகளோடு பேசி முடித்தாள். அம்மா உன் இஷ்டம்மா என்றதும் பூரித்து போனார். இவர்களின் ஆசைகளுக்கிடையே ஸ்ரீராமை பற்றி எப்படி சொல்வது? நடப்பது நடக்கும் என்று விட்டுவிட்டாள். அன்று கணேஷ் அலுவலகம் செல்லும்போது, ஜானு நான் உன் கூட கொஞ்சம் பேசணும் என்றான். முதலில் சற்று புரியாமல் தயங்கியவள் பின்பு, என்ன கணேஷ், தாராளமாக சொல்லுங்கள், நேக்கு லேட்டாக ஆஃபீஸ் போனாலும் பரவாயில்லை, உங்களுக்கு என்னால் ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்று கேட்டதுக்கு, இல்லை என்றவன், நேக்கு சுற்றி வளைச்சி பேச தெரியல ஜானு, நேக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்னோடய வாழ்க்கையில் வந்தா என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன், நோக்கு என்ன பிடிச்சிருக்கா, நான் அம்மா கிட்ட பேசலான்னு நினைக்கிறேன், அதுக்கு நீ பதில் சொன்னேன்னா அடுத்த ஸ்டெப் எடுக்க ஈஸியாக இருக்கும் என்றான். உடனே ஜான்வி அவனை பார்த்தபடியே அவனை பற்றி நினைத்து பார்த்தாள். தன்னிடம் எத்தனை கண்ணியமாக பழகியிருக்கிறான், ஒரு நாள் கூட தான் சொல்வதை மறுத்து பேசியதே இல்லை. அவன் சொன்னது போல தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையாகத்தானே இருக்கான். சிமி கூட, அப்பா எத்தனை உயர்ந்த மனிதன் இவன், தன் வாழ்க்கையில் இதுவரை இது போல நல்ல உள்ளம் கொண்டவரை பார்த்ததும் இல்லை என்று எத்தனையோ முறை வியந்து சொல்லியிருக்கிறாளே. கணேஷ் போல ஒரு கணவன் கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லியிருக்கிறாள். அதெல்லாம் அவள் நினைவுக்கு வந்தது. ஆனாலும் ஜான்வி தான் அன்று தன் மனதில் எடுத்த தீர்மானத்தினாலும் முதல் முறையே தன் மனதுக்குள் தன் அனுமதியின்றி பதிந்த ஸ்ரீராமின் முகமே இன்னும் இருப்பதாலும் அதை மறந்த பின்னர் தான் எதுவுமே சொல்ல முடியும் என்பதாலும் சற்று நேரம் மௌனமாகவே இருந்தாள். தன்னை பற்றி நினைக்காத ஸ்ரீராம் எங்கே, தனக்காகவே இருக்கும் கணேஷ் எங்கே என்று தராசு தட்டில் நிறுத்தி பார்த்து மனதுக்குள் சிரித்து கொண்டாள். பெண்களின் மனதை யாராலுமே புரிந்து கொள்ள முடியாதுதான். சில சமயங்களில் அவர்களால் கூட தம்மிடம் நெருங்குபவர்களை விடுத்து நீ வேண்டாம் என்று செல்பவர்களையே தேடி ஓடும். என்ன விசித்திரமான மனதோ என்றும் தற்போது இதற்கெல்லாம் நேரம் இல்லை, இனி எல்லாமே தாய் தந்தை முடிவுதான் என்று ஒரு திடமான மனதுடன் கணேஷிடம், இல்லை கணேஷ், இப்போ எனக்கு என்னுடைய வேலையும் எங்கள் அப்பா அம்மாவும் தான் முக்கியமாக தெரியுது. என் மனசில் வேறு எதுவுமே இல்லை. மற்றவா மனசு புரிஞ்சிக்காம நம்ம யார் மேலேயும் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டேன். அதுவும் இங்கே வந்த பிறகு தான். இப்போ நான் ஒரு முடிவோடு இருக்கேன் கணேஷ். எனக்கு எங்கள் அப்பா அம்மா யாரை சொல்கிறாலோ அவரைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்றால் தீர்மானமாக. உடனே கணேஷ், அப்போ நோக்கு ஒன்று விரும்புகிற உரிமை இல்லை, அது தப்புன்னு சொல்றியா என்று கேட்டதுக்கு, நிச்சயமாக இல்லை கணேஷ், அவ மனசு அவளோடது, யார் வேணா விரும்பலாம், வரலாம், போகலாம். ஒரு பெண்ணை பிடிச்சிருக்குதுன்னு சொல்ல யாருக்குமே உரிமை இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் அந்த பொண்ணு யாரை விரும்புகிறா அப்படிங்கிறது தானே முக்கியம். அதுபோல் நீங்கள் உங்கள் ஆசையை சொன்னதில் தப்பே இல்லை. ஆனால் நான் என்னோட விருப்பத்தையும் சொல்லணும் இல்லையா? அது எங்கள் அப்பா அம்மாவோட கையில் தானே இருக்குது. மற்றபடி எனக்கு நீங்கள் சொன்னதில் உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை, சரியா? ஈவினிங் பார்க்கலாம் என்று சொல்லி முடித்துவிட்டு காரை விட்டு இறங்கி சென்று விட்டாள். அவள் போனதும் காரிலேயே அமர்ந்திருந்தவன் அலுவலகம் செல்ல பிடிக்காமல் வீட்டுக்கு வந்து விட்டான்.
அங்கே மாமி டிவி பார்த்து கொண்டிருக்க இவனது சோர்வான முகத்தை கண்டவர் அருகில் வந்து தலையை தடவி என்னடா ப்ராப்ளம் நோக்கு என்று கேட்டவுடன் தாயைப் போல இருக்கும் இவரிடம் சொன்னால் மனபாரம் தீரும் என்றெண்ணி ஒன்றுமில்ல மாமி, நேக்கு ஜான்வியை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இது அவளாண்டையே கேட்டேன், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மாமி என்று கேட்க அதிர்ந்து போய் பேச வார்த்தையின்றி தவித்தார். அதிர்ச்சியை முகத்தில் காண்பிக்காமல் அப்படியா, ஜான்வி என்ன சொன்னா அதுக்கு என்று கேட்க இல்லை மாமி, ஜானு அவள் அப்பா அம்மா யாரை சொல்கிறாளோ அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு தீர்மானமாக சொல்லிட்டா. அதுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல மாமி, பரிதமாக நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன் என்றதும் மனசை திடப்படுத்தி கொண்ட சரோஜா மாமி சரிடா கவலைப்படாத, உனக்காக நான் ஏதாவது பண்ணுறேன் என்றவர் மனதில் ஸ்ரீராம் ஜானவி திருமணத்துக்கு நிச்சயம் தனது கணவர் சம்மதம் தெரிவிக்க மாட்டார் என்பது தெரிந்த விஷயம்தான். அதற்கு கணேசும் தன் பிள்ளை போல இருப்பதால் அவனுக்காவது இந்த நல்ல பெண் கிடைக்க வேண்டுமே என்று நினைத்தபடி அவனிடம் அன்று இரவு கணேசின் தாய் தந்தையரிடம் பேசி இந்த திருமணத்துக்கு சம்மதம் வாங்கி தருவதாக கூறினார். ஜான்வி மேல் ஆசை கொண்டுள்ள தன் மகனின் மனதை எதை கொண்டும் மாற்ற முடியாது என்பதை அறியாமலே. இது இப்படி இருக்க இவர்களின் உரையாடல்கள் ஏதும் அறியாத ஜான்வியின் தினசரி வாழ்க்கை அலுவலகம் செல்வது, சீமியோடும் கணேசோடும் ஊர் சுற்றுவது என்று இருந்தது. தங்கள் இருவரும் அன்று பேசிக்கொண்டதை மறந்தே போனார்கள். கணேசும் ஜான்வியும் மாமியிடம் பொறுப்பை கொடுத்த நிம்மதியில் மகிழ்ச்சியாகவே இருந்தான் கணேசும். ஆனால் ஜான்வி யார் தன்னை நினைக்கவே இல்லை என்று நினைத்திருந்தாலோ அந்த ஸ்ரீராம் எப்போதும் அவளையே நினைத்து கொண்டு இருந்தான். தன்னை வேண்டுமென்றே ஜான்வி தவிர்ப்பதாக நினைத்தான். எதிலுமே ஒரு பிடிப்பு ஈடுபாடின்றி இருந்தான். விலகி இருக்க இருக்க நேசம் அதிகமாகவே உணர்ந்தான். அவள் மேல் இருந்த ஆசையில் அவன் மனதில் இமாலய அளவுக்கு தைரியம் பிறந்தது. ஜான்வியின் மனதில் என்ன உள்ளது என்று எப்படியாவது தெரிந்து கொண்டு தன் மனதில் இருப்பதை சொல்லிவிடுவது என்ற முடிவோடு ஊர் திரும்ப தயாரானான். காலநிலை மாற்றத்தால் விமானம் சற்று தாமதமாகவே அதை அவன் தாய் தந்தையிடம் சொல்ல முடியாமல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனது. ஆனால் எதிர்பார்த்த நேரத்திற்குள் ஸ்ரீராம் வராததால் மாமி மாமா மிகவும் பயந்து போனார்கள். வெள்ளிக்கிழமை விடியற் காலையில் வருகிறேன் என்று சொன்ன ஸ்ரீராம் சனிக்கிழமை காலை வரையும் வரவே இல்லை. இதை நினைத்து மிகவும் வருத்தம் அடைந்தவர்கள் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து கொண்டு வருகின்றோம் என்று இருவரும் கிளம்பிவிட்டனர். அவர்கள் கிளம்பிய சற்று நேரத்திற்கெல்லாம் ஸ்ரீராம் வந்து சேர்ந்தான். தன்னுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டதால் ஃப்ளைட் லேட்டாக வந்ததை மாமியிடம் சொல்ல முடியவில்லை என்றும் சொன்னான். அவனிடம் ஏதோ மாற்றம் தெரிந்தது. அது என்ன என்று அறிந்து கொள்ள மனமில்லாமல் அவள் தன்னுடைய அறைக்கு சென்று தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். குளித்து முடித்து வந்த ஸ்ரீராம் கணேஷ் எங்கே என்று கேட்க அவர்கள் செல்லும் முன்பாகவே அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும், ஏதோ பணி இருப்பதாக கூறி சென்று விட்டார் என்றாள். பின்னர் இவள் சமையல்கார அம்மாவோடு பேசி கொண்டிருக்க ஸ்ரீராம் வீட்டிலேயே லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான். சமையல் வேலை முடிந்து அந்த அம்மாள் வெளியே சென்றதும் தன் அறையிலிருந்து வெளியே வந்த ஸ்ரீராம் வேகமாக கதவை சாத்திவிட்டு ஜான்வியிடம் வந்து மிக அருகில் நின்று முகத்தை கடுமையாக வைத்து கொண்டு அவளையே இமைக்காமல் பார்த்தான். அவனை அத்தனை அருகில் பார்த்ததும் பயந்து போனால். வீட்டில் வேறு யாருமே இல்லையே, கதவும் சாத்தி இருக்கிறது, என்ன ஆவேனோ இப்படி பலவாறு சிந்தித்தபடியே நின்றிருந்தாள். அப்படி பார்த்தவளை உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கு உன் மனசில் இருந்து உண்மையான ஒரு பதில் வேணும், பொய் மட்டும் சொன்னேன்னா இன்றைக்கி தான் கடைசி நாளாக இருக்கும் நான் உன்னோட பேசுகிறது, மனசாட்சியோட பதில் சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் எங்கள் அம்மா கிட்ட இந்த ஊர் பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னது என்னமோ உண்மைதான். அது எல்லாம் உன்னை பார்க்குற வரைக்கும் தான். உன்னை என்னைக்கு பார்த்தேனோ அந்த நிமிஷத்துலேருந்து என்னோட மனசு தடுமாற ஆரம்பிச்சிடுச்சு. இதில் என்னோட தப்பு எதுவும் இருக்கிற மாதிரி நேக்கு தெரியல. ஏன்னா நேக்கு வேறு நாட்டு பொண்ணுங்களை பற்றி தெரியாது, அதனால் கூட இருக்கலாம். ஆனால் உன்னை பார்த்ததும் என்னுடைய மனசு எப்போவோ மாறிடுச்சு. அதை நான் அம்மா கிட்ட சொல்லி உன்னிடமும் சொல்ல சொன்னேன். ஆனால் என்ன காரணம்னு நேக்கு தெரியல. அம்மா இது வரைக்கும் உன்கிட்ட பேசலை. நான் இப்போ உன்கிட்ட கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நீ என்னை பார்த்த உடனே விரும்பினியா இல்லையா? நான் கேட்குறதுக்கு ஆமான்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு, வேறு எதுவும் பேசாத என்று சொல்ல அதை கேட்டதும் வியந்த ஜான்வி தனக்கு இவனை பார்த்தவுடன் பிடித்திருந்ததும் தன்னைத்தான் இவனுக்கு பிடிக்கவில்லை என்று தவறாக நினைத்திருந்தோமே. ஸ்ரீராமின் மனதிலும் இப்படி ஒரு ஆசை இருந்ததை அவளால் நம்பவே முடியவில்லை. ஏதோ விளையாட்டுக்காக நம்மை பற்றி நம்மிடம் கேலி பேசுகிறான் என்று நினைத்திருந்தோமே. ஆனால் அடிமனதில் இருந்து ஆழமான என்னை விரும்புகிறான் என்பதே ஸ்ரீராமின் கண்களை பார்த்த உடனே தெரிகிறது. இப்போது நான் என்ன செய்வேன் என்று மனதிற்குள்ளேயே போராடினாள்.
நீ என்னை விரும்பலைன்னு சொல்லிட்டா யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் மனசாட்சியோட சொல்லு, நீ என்னை விரும்புகிறியா இல்லையா என்பதற்கு மௌனமாகவே நின்றிருந்தாள். அவன் சற்று கடுமை குறைந்து கொண்டு, ப்ளீஸ் ஜான்வி, மறைக்காமல் உண்மையை மட்டும் சொல்லு என்றது. நேராக அவன் கண்களை பார்த்து இவளால் பொய் சொல்ல முடியவில்லை. கண்களில் நீர் வழிய மிக மெல்லிய குரலில், ஆமாம் ஸ்ரீராம், ஏனோ தெரியல, உங்களை முதல் நாள் பார்த்த உடனே என் மனசு உங்களை தேடி ஓடியது. என்னவோ உண்மைதான். ஆனால் மாமிக்கிட்ட பேசினது உங்களை பற்றின நினப்பை நான் மாற்றிக்கிட்டேன். வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். உங்களுடைய ஆசையும் நியாயமானதாகவே நினச்சதால் நான் விலகி போகத்தான் விரும்பினேன். ஆனால் என் மனசு உங்களாண்டையே திரும்ப திரும்ப வந்தது. என்னவோ உண்மைதான். அதுக்காக தான் உங்ககிட்ட பேசாமல் நான் என்னோடய வேலையில் பிஸியாக இருந்ததும். ஃப்ரீயாக இருக்கிற நாளெல்லாம் நான் கணேஷோட வெளியில் போயிட்டு என் மனசை மாற்றின்ற மாதிரி இருந்தேன். ஆனால் அது என்னால் முடியவே இல்லை என்று சொல்லி முகத்தை மூடி கதறி அழுதவளை இழுத்து அணைத்து கொண்டான். கண்கள் பணிக்க. யாரையும் தொட்டுக்கூட பேசாதவள் ஸ்ரீராமின் அணைப்பில் பேசாமல் நின்றிருந்தாள். தேம்பி தேம்பி அழுதவளின் தலையை தடவி ஒரு குழந்தையை சமாதானப்படுத்துவது போல தேற்றினா. சற்று நேரத்திற்கு பின் கண்களை துடைத்து கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்து, ஸ்ரீராம், நிச்சயமாக என்னை நீங்கள் கல்யாணம் செஞ்சுப்பேலா என்று அப்பாவியாக கேட்க, இதை தாண்டி அப்போலேருந்து நான் உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கிறேன் என்று சொல்ல, இருவருமே சிரிக்க சட் என்று தன் நிலை உணர்ந்து, ஜானவி, என்ன இது கட்டின்றிருக்கோம் என்றதும், ஆமாம், அப்படியே மைக்கேல் மதன காமராஜன் ஊர்வசின்னு நினப்பு என்றதும், நீங்கள் கமல்னா நான் ஊர்வசி தான் என்றால் அவனிடமிருந்து விலகியபடியே. ஆமாம், இதை எப்படி மாமிக்கிட்ட சொல்லுவேல் என்றதற்கு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ கல்யாணத்தை பற்றி கவலையே படாத, சந்தோஷமாக இரு என்று பேசி கொண்டிருக்கும் போதே வாசல் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. ஸ்ரீராம் ஓடி சென்று கதவை திறந்தால் அங்கே அவனது கார் டிரைவர் நின்று கொண்டிருந்தான். 2 நாட்கள் விடுமுறை வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். இவர்கள் இருவரும் மாமா மாமியின் வருகைக்காக காத்திருந்தனர். அந்த நேரத்தில் பரஸ்பரம் தங்களுக்கு பிடித்தது பிடிக்காதது என்று இருவரும் பேசிக்கொண்டனர். பின்பு அமெரிக்காவிலிருந்து அவளுக்கென்று ஹேண்ட்பேக், வாட்ச், பர்ஃப்யூம், நெயில் பாலிஷ் என்று வாங்கி வந்ததை அவளுக்கு கொடுத்துவிட்டு, நெக்ஸ்ட் டைம் நாம் 2 பேருமே சேர்ந்து போகலாம் என்றான். அவன் வார்த்தையில் பூரித்து போனால். பின்பு அவன் தந்த எல்லாவற்றையும் ஆசையோடு வாங்கி கொண்டவளை பார்த்து, இதெல்லாம் $1000 ஆறுது, நீ வாடகை பணத்தோடு சேர்த்து கொடுத்துடு என்றான். அவள் அவனை பார்த்து பொய் கோபம் கொண்டு, நீங்கள் எப்போவுமே ஏன் என்னை கேலி பண்ணுறேள் என்றவளை ரசித்தபடி, நீங்கள் ஏன் எப்போவுமே மூளை இல்லாத மாதிரியே நடந்துக்கிறேள் என்றவனை அடிக்க கை ஓங்கியதும் கையை பிடித்தவன், பின்ன என் மேலே இத்தனை ஆசையை வச்சுட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எப்போ பாரு முகத்தில் கோபத்தோடு தானே பேசினேன். ஆமாம், நேக்கு என்ன தெரியும் நீங்களும் என்னை விரும்புகிறேன்னு? அது தெரிஞ்சிருந்தா நான் எங்கள் அப்பா கிட்ட வேறு மாப்பிள்ளை பார்க்க சரின்னு சொல்லியிருப்பேனா என்றதும் அதிர்ந்து போனவன், என்னடி சொல்கிற, வேறு மாப்பிள்ளை பார்க்க சரின்னு சொன்னியா? அப்போது என் நினப்பே வரலையா உனக்கு என்றதும், அப்போது உங்கள் நினப்பு மட்டும்தான் இருக்குது, உங்களை புரியாததுனால தான் சரின்னு சொன்னேன் என்றாள். அவளையே பரிதாபமாக பார்த்தவன், நான் எத்தனையோ முறை உன்னாண்ட சொல்ல நினச்சேன், ஆனால் நீ அதுக்கு வாய்ப்பே தரல. சரி பரவாயில்ல, கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன் என்றான். அதை கேட்டதும் அவளுக்கு நம்பிக்கை வந்தது. ஆனால் நீங்கள் ஏன் எல்லார் மாதிரியும் சொல்லலை என்றவளிடம் எதை என்றதும், ஒன்றுமில்லை என்று சிரித்தபடியே அவன் வாங்கி வந்த நெயில் பாலிஷ் ஒன்றை எடுத்து ஆசையோடு கை விரல் நகங்களில் வைத்து கொண்டவள் அவனிடம் காட்டி, நன்னா இருக்கா என்றாள். எங்கே என்று அவள் கையை பிடித்தபடி, நீ நிறைய வெண்டைக்காய் சாப்பிடுவ போல, பஞ்சு போல் வெண்டைக்காய் மாதிரி இருக்குது உன் விரல் என்றதும், பார்த்தேலா இப்போவும் கேலி பண்ணுறேல் என்று கோபித்து கொள்ள, இல்லை வெண்டைக்காய் சாப்பிட்டுட்டு நோக்கு மூளை எங்கே போச்சுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்றான். அவன் சொல்வதை ரசித்தபடியே கால் விரல்களில் வைக்க முயற்சிக்க, இங்கே கொடு என்று அதை வாங்கி சோஃபாவில் அவள் கால்களை வைத்து அழகாக இட்டு விட்டான். அத்தனை அழகாக அவன் ரசனையோடு வைத்ததை பார்த்தவள், ரொம்ப நல்லா வைக்கிறேளே, முன்னாடி யாருக்கேன்னு வச்சிருக்காளா என்றபோது அவன் அவளை பார்த்து முறைத்தபடி, எனக்கு எந்த ஒரு ஜாப் கொடுத்தாலும் அதை நீட்டாக செஞ்சு முடிப்பேனாக்கும், இதுவும் ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு நினச்சி செஞ்சேன், அவ்வளவுதான். ஆனால் நானும் எத்தனையோ பொண்ணுங்க கலர் கலராக நெயில் பாலிஷ் போட்டு பார்த்துருக்கேன், ஆனால் நீ போட்டுக்கிற அழகு இருக்குடி. அது அவளுக்கு வெட்கம் வந்து கன்னம் சிவந்தது. அவன் மனதில், நான் அலுவலகத்தில் எப்படி கண்டிப்புடன் இருப்பேன், அருகில் வந்து எத்தனை பேர் மரியாதையாக பேசுவார்கள், என்னிடம் பேச நேரம் கேட்டு பலர் காத்து கொண்டு இருக்க நான் ஏன் இப்படி இந்த குட்டி பெண்ணிடம் அடிமையானேன் என்று எண்ணி மனதுக்குள் சிரித்து கொண்டான்.
கோவிலுக்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருந்த மாமா மாமியிடம் ஸ்ரீராம் தான் வந்து சேர்ந்து விட்டதை மெசேஜ் மூலம் தெரிவித்தான். அதை பார்த்து சற்று மன நிம்மதியடைந்த மாமா கார் கதவு கண்ணாடியில் தலையை சாய்த்து கொண்டு தன்னுடைய பழைய நினைவுகளில் மூழ்கினாள் மாமி. தஞ்சாவூரில் அக்ரகாரத்தில் ஒரு வீட்டில் அண்ணாவின் வளர்ப்பில் கவலை ஏதுமின்றி 4 தெரு தள்ளியிருக்கும் தன் தோழி சுசீலாவோடு பள்ளிக்கு சென்றது. இருவரும் விடுமுறை நாட்களில் சேர்ந்து விளையாடியது. பட்டுப்பாவாடை அணிந்து குஞ்சலம் வைத்து தலை பின்னி பூ வைத்து மருதாணி இட்டு கொண்டு திருவிழாவுக்கு சென்றது. பின்பு அதையே கல்லூரி நாட்களிலும் தொடர்ந்து. ஒரு நாள் வளையல் கடையில் நின்றிருந்த சரோவின் பின்னலை யாரோ பிடித்து இழுக்க தன் தோழியை கடிந்து கொண்டாள் சரோ. ஏண்டி சுசி என் பின்னலை பிடிச்சு இப்படி இழுக்கிற என்று கேட்டபோது சுசீலாவோ நான் இங்கே வளையல் தானே பார்த்துட்ருக்கிறேன் என்றபோது தான் திரும்பி பார்த்தாள். அங்கே சின்ன புன்னகை கலந்த முகத்தோடு கை கட்டி கொண்டு சாதாரண வேட்டியில் நாராயணன் நின்றிருந்தான். நான் உன்னை எத்தனை வருஷமாக இதே திருவிழாவில் பார்க்குறேன், என்னை யாருன்னு தெரியாதா என்று கேட்க, இல்லையே நான் உங்களை பார்த்ததே இல்லையே என்று சொல்ல, நான் இதே தெருவில் தான் குடியிருக்கேன், நான் உன்னை ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கிறேன் என்று சொன்னதும் சுசீலாவும் சரோவும் அப்படியா என்று கேட்டுவிட்டு, சரி இப்போ ஏன் என் பின்னலை பிடிச்சி இழுத்தேல் என்று கேட்டபோது, நான் இழுக்கல, அந்த கொம்பில் மாட்டின்னு இருந்ததை எடுத்து விட்டேன் என்று சொன்னதும், அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லி அவனை பார்த்தவாறு நடந்து வீட்டுக்கு சென்றாள். அன்றிலிருந்து தொடர்ந்து அவர்களது நட்பு மெல்ல மெல்ல காதலாக மலர்ந்தது. அப்போ சரோ நினைத்து கொண்டாள், தன் சகோதரன் தன் ஆசையை நிறைவேற்றி வைப்பான் என்று. அதே நம்பிக்கையோடு திருமணத்துக்கு சம்மதம் சொல்லியிருந்தாள். நாராயணன் நல்ல மனிதன்தான், ஒரு வகையிலும் தூரத்து சொந்தமும் கூட. ஆனாலும் அவனுக்கு என்று சொல்லிக்கொள்ளும்படி உறவுகளோ வீடு வாசல் சொத்து சுகம் ஏதும் இல்லை. இதை அறிந்த சரோஜாவின் அண்ணன் ரவி அவளிடம் இந்த திருமணத்துக்கு ஒருபோதும் தான் சம்மதிக்கப் போவதில்லை என்றும், காசு பணம் இல்லாத ஒருவருக்கு உன்னை திருமணம் செய்து கொடுத்தால் காலம் முழுவதும் நீ கஷ்டப்படுவதை என்னால் பார்க்க முடியாது என்றும் சொல்லி வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்து விட்டார். அப்போது மனமுடைந்த நாராயணன் சரோவின் அண்ணனிடம் வந்து தானே நேரில் பெண் கேட்க, அவனை மிகுந்த தரக்குறைவான வார்த்தைகளால் பேசி, பணம் இல்லாமல் எந்த தைரியத்தில் நீ பெண் கேட்டு எங்கள் வீட்டு படியேறி வந்தாய் என்பது போல அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார். இதில் மனமுடைந்த நாராயணன் இனி வாழ்ந்து ஒரு உபயோகமும் இல்லை என்ற முடிவு செய்து உயிரை மாய்த்து கொள்ள நினைக்க, அதை அறிந்த சரோவோ ஒன்றும் புரியாமல் தோழி சுசீலாவிடம் சொல்லி வருத்தப்பட, தானும் இனி வாழ விரும்பவில்லை என்று கூறினாள். அதை கேட்டு அவளும் அவளது தாய் தந்தை இருவரும் சேர்ந்து இவர்களுக்கு கோவிலில் திருமணம் நடத்தி வைத்தனர். அதை அறிந்த சரோவின் அண்ணன் வந்து, உன்னை பெரிய இடத்துல திருமணம் செஞ்சு கொடுக்க வேண்டும் என்று நிறைய கனவுகள் கண்டு கொண்டிருந்தோம். நீ இப்படி செய்ததால் இனி எனக்கும் உனக்கும் எந்த உறவும் கிடையாது. நான் எங்கிருக்கிறேன் என்று என்னை கேட்காதே, நீ எங்கே இருக்கிறாய் என்று நானும் கேட்க மாட்டேன் என்று சொல்லி மனவேதனையோடு புறப்பட்டு சென்றார். பின்பு சுசீலா வீட்டில் 1 மாதம் இருந்தவர்கள் வேலை தேடி நாராயணன் அலைய வேலை ஏதும் கிடைக்காமல் போக சிங்கப்பூரில் இருக்கும் ஒருவரிடம் சுசீலாவின் நண்பர்கள் மூலம் வேலை இருப்பதை அறிந்து கொண்டு அதற்கான முயற்சியில் இருவரும் இறங்கினர். அதற்குள் திருமணமாகாமல் இருந்த சரோவின் அண்ணன் அந்த வீட்டை விற்றுவிட்டு எங்கே சென்றார் என்று யாருக்கும் தெரியவில்லை. அதை அறிந்து மிகவும் மனவேதனையுடன் கணவரை தவிர யாருமற்ற அனாதையாக நின்றாள் சரோஜா. அவள் மனதை தேற்றி அவளை நன்கு கவனித்து கொண்டாள். தற்போது கணேஷின் தாய் சுசீலா. பின்பு சிங்கப்பூரில் வேலை கிடைக்கவே நாராயணன் இனி எக்காரணத்தை கொண்டும் பெரிய பணக்காரன் ஆகும் வரை இந்த ஊருக்கு வர வேண்டாம் சரோ என்று கையை பிடித்து அன்று அழைத்து வந்தவர்தான். சுசீலாவின் திருமணத்திற்கு பின் இந்தியாவிற்கே அழைத்து வரவில்லை. இதோ இத்தனை வருடங்கள் ஓடியும் தன்னுடைய சகோதரன் எங்கிருக்கிறார், எப்படி இருக்கிறார், திருமணம் செய்து கொண்டாரா இல்லையா என்று ஏதும் தெரியாமலேயே எத்தனையோ இரவுகள் தூக்கமின்றி துக்கத்தோடு தவித்திருக்கிறார் மாமி. ஜான்வி அன்று தன்னுடைய தாய் தகப்பன் என்ற ஒரு புகைப்படத்தை காண்பித்த போதுதான் தெரிந்தது தன்னுடைய சொந்த அண்ணன் மகள்தான் ஜான்வி என்று. அத்தனை வருடங்கள் கழித்து பார்த்தாலுமே தன் பாசத்தை வெளிக்காட்ட முடியவில்லை என்ற வருத்தமோ, தன் மகன் ஆசைப்பட்டும் அதை தன்னால் நிறைவேற்றி வைக்க முடியவில்லையே என்ற வருத்தமும் ஒரு சேர மனதை அழுத்தியது. கண்களில் வழிந்த நீரை கணவருக்கு தெரியாமல் துடைத்து கொண்டு அன்று சுசீலாவிடம் பேசி கணேஷ் ஜான்வியின் திருமணம் எப்படியும் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதும் உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக சுசீலா தம்பதிகள் சொன்னதும் மனதுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. அந்த திருமணமாவது மீண்டும் எல்லா உறவுகளையும் இணைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டியபடியே வீட்டை நோக்கி பயணித்து கொண்டிருந்தார் மாமி.
தங்களின் மகனை பற்றி நினைத்தபடியே சற்று நேரத்திற்கெல்லாம் மாமா மாமி வந்து சேர்ந்தனர். ஸ்ரீராமை பார்த்தவுடன் மாமி கட்டி அணைத்து கொண்டார். ஏண்டா இத்தனை லேட்டு, நான் எப்படி பயந்து போனேன்னு தெரியுமா என்றார் கண் கலங்கியபடி. லேட்டாக வந்த காரணத்தை சொன்ன ஸ்ரீராம் அவரை சமாதானப்படுத்தினான். பின்பு அவர்களுக்கு வாங்கி கொண்டு வந்ததை எல்லாமே கொடுத்து தான் பயணம் பற்றியும் மீட்டிங் பற்றியும் மாமாவிடம் பேசி கொண்டிருந்தான். மாமா மாமியுடன் அவர்களது அறைக்கு சென்ற ஸ்ரீராம், அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றபோது, நாளைக்கு பேசிக்கலாண்டா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது என்று சொன்னவர் இரவு வரை எதையுமே கவனிக்காமல் படுக்க சென்று விட்டார். ஆனால் ஸ்ரீராமோ அந்த மகிழ்ச்சியான விஷயத்தை நாளை தன் தாயிடம் சொன்னால் எப்படி இருக்கும் என்று நினைத்து கனவு கண்டு கொண்டே உறங்கி போனான். ஜான்விக்கு தான் உறக்கமே வரவில்லை. காரணம், அவள் தாய் தந்தையிடம் பேசியது தான். அவர்கள் தனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து இருப்பதாகவும் அந்த மாப்பிள்ளையின் ஃபோட்டோவை இமெயிலில் நாளை அனுப்ப இருப்பதாகவும் சொல்லவே என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் இரவெல்லாம் தூக்கமின்றி தவித்தாள். அடுத்த நாள் காலையிலேயே ஃபோட்டோவுடன் இமெயில் வந்திருந்தது. அந்த ஃபோட்டோவில் இருந்தது வேறு யாருமல்ல, கணேஷ் தான். அதிர்ந்து போன ஜான்வி தாய்க்கு ஃபோன் செய்தாள். அம்மா, நீ அனுப்பிச்சிருக்கிறியா, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் மாப்பிள்ளையா என்று கேட்க, ஆமாண்டி, பையன் கூட சிங்கப்பூரில் வேலை பார்க்குறானா, அவள் ஜாதகம் அனுப்பியிருந்தா ரொம்ப நன்னா பொருந்திருக்கு, ரொம்ப நல்ல பையனா, எப்படி நம்மளோட அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சா என்ன ஏதுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் நிறைய சம்பாதிக்கிறான், நல்ல புள்ள போல் தெரியுது, நீ சிங்கப்பூர்லேயே இனி இருக்கலாம், அவளுக்கு ஒரே புள்ள ஒரே பொண்ணு என்று சொல்லிக்கொண்டே போக தன் தாய் பேசுவது எதுவுமே அவளுக்கு காதில் விழவில்லை. சற்று நேரத்திற்கு பின், ஏண்டி பதில் சொல்ல மாட்டேங்கிற, பையனை பார்த்தியா, பிடிச்சிருக்கா என்று கேட்டதற்கு, அம்மா நான் நேக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் அப்புறமா சொல்கிறேன், இப்போ விடு இந்த விஷயத்தை என்று சட்டென்று இணைப்பை துண்டித்தாள். அந்த நேரத்தில் கணேஷ் தனக்கு வந்த மெயிலை பார்த்துவிட்டு உடனடியாக மாமி என்று சத்தமாக அழைக்கவே மாமி ஓடி வந்தார் சமையலறையிலிருந்து. என்னடா கணேஷ் என்றதோ, மாமி என்னோட ஜாதகமும் ஜானுவின் ஜாதகமும் பொருந்தியிருக்கான், அம்மா நேக்கு மெயில் அனுப்பியிருக்கா, ஜான்வியோட ஒரு ஃபோட்டோவும் அனுப்பியிருக்கா என்றபடி சந்தோஷத்தில் பாடிக்கொண்டே, எப்படி பார்த்தேலா என்று மாமியை கட்டிக்கொண்டு டான்ஸ் ஆட மாமி சிரித்து கொண்டு, இருடா நான் சொல்கிறத கேளுடா என்று தொடர்ந்தார். நான் தாண்டா பேசினேன் உங்கள் அம்மா கிட்ட, அவளுடைய அட்ரஸ் அவளுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தான் கொடுத்தேன், ரொம்ப சந்தோஷண்டா, ஜான்விக்கு தெரியுமோ என்றார். அது நேக்கு தெரியாது மாமி, ஆனால் அவள் தான் சொன்னான், அப்பா அம்மா பார்க்குற மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, அவள் இஷ்டம் போல தான் நடக்கும்னு நினச்சேன், அப்படியே எல்லாமே நடக்குதே, அதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்றான். அப்போது கணேஷின் ஆர்ப்பாட்டமான குரலை கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ரீராம், என்னடா என்ன குட் நியூஸ், என்கிட்ட சொல்ல மாட்டியா, என்ன ஆஃபீஸில் யூஎஸ் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காளா, இல்லை ப்ரமோஷன் கொடுத்துருக்காளா, என்னன்னு சொல்லு என்றதும், இல்லைடா ஸ்ரீராம், அதை விட இது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம்டா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதுவும் யாரை தெரியுமா, நம்ம ஜானு, எங்கள் ஆற்றுல பார்த்த பொண்ணு அவதாண்டா என்றதும் ஸ்ரீராமுக்கு உலகமே காலடியில் நழுவுவதைப் போல இருந்தது. அதை முகத்தில் வெளிக்காட்டி கொள்ளாமல் தாயை பார்த்தான். அவரும் கணேஷுக்கு வாழ்த்து சொல்லி கொண்டிருந்ததையும் கேட்டு மனதில் வேதனையோடு, ஓகேடா கணேஷ், கங்க்ராட்ஸ், ரொம்ப சந்தோஷம், இது ஜான்விக்கு தெரியுமோ என்று கேட்க, இல்லையே, ஜானு இன்னும் ரூமை விட்டு வெளியில் வரலையே, அவளுக்கும் மெயில் அனுப்பி இருக்கிறதா சொல்லி இருக்கா என்று சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். உடனே மாமி, நான் வேணா ஜான்வியை கூப்பிட்டு கேட்கட்டுமா என்றதற்கு, வேண்டாம் மாமி, அவள் தூங்குறா போல இருக்கட்டும், எதுக்கு அவளை தொந்தரவு படுத்தக்கூடாது, அப்புறம் ஆஃபீஸில் இன்றைக்கி சீக்கிரமாக வர சொல்லியிருக்கா, நான் கிளம்புறேன், அப்படியே சிமியையும் பார்த்துட்டு நான் சாயந்தரமாக ஜானுவை மீட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், அப்புறம் டின்னருக்கு எல்லாருமே வெளியில் போகலாம் என்று சொன்னபடியே வேகமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பி சென்று விட்டான். இதையெல்லாம் தன் அறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஜான்விக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. இத்தனை நாள் நம்மிடம் பேசாமல் இருந்த ஸ்ரீராம் ஏன் பேசினான் என்றும் தெரியவில்லை. இப்போது நான் என்ன செய்வது, கடவுளே, இந்த சிக்கலிலிருந்து என்னை காப்பாற்றி என்று அழுது கொண்டே இருந்தாள். ஆஃபீஸுக்கு நேரமானது கூட தெரியாமல். அப்போது கதவு தட்டும் ஓசை கேட்டது. உடனே கண்களை துடைத்து கொண்டு கதவை திறந்தவள் மாமி நின்று கொண்டிருந்ததை பார்க்க, ஏண்டி நோக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுறது, இன்னைக்கு ஆஃபீஸ் போகலையா, அப்புறம் கணேஷ் சொன்னா நோக்கு மெயில் வந்திருக்கா உங்கள் ஆற்றுலேருந்து என்று கேட்டதும், சட்டென்று எனக்கு எதுவும் தெரியாது மாமி, நான் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகணும், வந்து என்ன மெயில் வந்திருக்குன்னு பார்க்குறேன் என்று சொல்லியபடியே வேகமாக உள்ளே சென்று விட்டாள். என்ன இந்த பெண் ஏதோ போல இருக்கிறாள், ஒன்றுமே புரியவில்லையே என்று நினைத்து கொண்டே மாமி தன்னுடைய வேலையை கவனிக்கலானார்.
ஜான்வி ஆஃபீஸ் கிளம்பி சென்ற 5 நிமிடத்தில் ஸ்ரீராம், அம்மா நானும் ஆஃபீஸ் கிளம்புறேன் என்று சொல்லி வேகமாக ஜானவியை பின்தொடர்ந்தான். இவர்களை பற்றி அறியாத மாமி கணேஷின் திருமணத்தை பற்றி யோசித்தபடியே இருந்தபோது நாராயணன் மெதுவாக மாமியிடம் வந்து, ஆற்றுல யாரும் இல்லை போல இருக்கு என்று கேட்டதும், ஆமாம் அதுக்கு என்ன இப்போ, கணேஷ் சொன்ன மாதிரி குருவாயூர் அப்பான்னு டூயட் பாட போகிறேலா என்று கேட்டு சிரிக்க, ஓ இப்படியெல்லாம் என்கிட்ட நிஜமாவே எதிர்பார்த்தியா? பாவம் சரோனி, எந்த ரசிப்பும் இல்லாமல் ஒரு ரோபோ மாதிரி இத்தனை வருஷம் இருந்திருக்கேன். ஆனால் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் சரியா என்றார். சரி, அதுக்கு இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். மாமி, இதென்ன அதிசயம்? என் அனுமதி வேண்டி தயங்கிய வார்த்தைகள், முகத்தில் கனிவு, இவையெல்லாம் புதியதாக இருக்கிறதே. இருந்தாலும் இப்படி அனுசரணையாக அவரை பார்ப்பதற்கு சந்தோஷமாக தான் இருந்தது. உடனே, மாமி என்னன்னா, என்கிட்ட என்ன தயக்கம் சொல்லுங்க என்றவரை பார்த்து, மாமா இல்லை, நேக்கு மனசில் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு தோன்றுறது, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல என்றவர் பின்பு சற்று நேரம் கழித்து, நம்ம ஜான்வி பற்றி நீ என்ன நினைக்கிற என்றதும் மாமி அதிர்ந்து போய் திரும்பினார். எதுக்கு இப்போ திடீர்னு ஜான்வியை பற்றி கேட்குறேன் என்றதற்கு, இல்லை நேக்கு ஜான்வியை நம்ம ஸ்ரீராமுக்கு கேட்டால் என்னன்னு தோன்றுறது, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற என்று கேட்டார். ஒரு நொடி சந்தோஷம் பொங்கி அடங்கியது மனதில். அதை அப்படியே மறைத்த மாமி, இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போதான் கணேஷ் ஜான்வி ஜாதகம் பொருந்தி இருக்குன்னு மெயில் வந்திருக்கு. அவள் கல்யாண பேச்சையும் பேச ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் படுத்துருந்தால் உங்களுக்கு விஷயமே தெரியாது. அதுவும் போக நம்ம ஸ்ரீராமுக்கு வேறு நாட்டு பொண்ணுங்களை தான் பிடிக்காது. அவனுக்கு இதே ஊரில் பிறந்து வளர்ந்த பொண்ணு தானே பிடிக்கும். அதுதான் உங்களுக்கே தெரியுமே. அதை கேட்ட நாராயணனும் சிரித்த. அடிமக்கு நோக்கு ஒன்றுமே தெரியல. அவன் நேத்திக்கு நம்மளாண்ட பேச வந்தான். நீ தான் டயர்டாக இருக்கு, தூங்கிட்ட. நான் அவன்கிட்ட மெதுவாக கேட்டேன் எதை பற்றி பேசணும்னு. அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், அது ஜான்வி. நான் வேறு எதுவும் கேட்கல. ஏன்னா இன்னைக்கு தெரியாதா, அன்னைக்கு நான் சரோன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பிள்ளை ஜான்வின்னு சொல்கிறான்னு. ஆனால் இது நோக்கி ஏன் புரியல என்று கேட்டுவிட்டு தொடர்ந்தார். நான் கணேஷ் கட்டிக்கப்படாதுன்னு நினைக்கல. ஸ்ரீராம் கட்டினா நன்னா இருக்கும்னு சொல்கிறேன். அவனும் ஆசைப்படுறான் இல்லையா? அதற்கு மாமி, ஏன் நம்ம கணேஷ் கூட அவளை விரும்பலாம் இல்லையா என்றதும், சரி அதை ஜான்விக்கிட்டேயே கேட்கலாமே என்றார். அதற்கு மாமி, அப்படியே ஜான்வி சரின்னு சொன்னாலும் அவளோட அப்பா அம்மா அதுக்கு ஒத்துக்கணுமே என்றபோது, ஏன் அவள் அப்பா என்ன மிஸ்டர் ரவிச்சந்திரன் போலையா இருப்பார் என்று கேட்ட கணவரை கை கால் வெளக்க பார்த்ததும், ஐயோ நீ ஏண்டி இப்படி பார்க்குற? ஓ உங்கள் அண்ணா பேர் சொன்னதும் பயந்துட்டியா? அப்போ மாதிரி நம்ம ஒன்றும் ஏதும் இல்லாதவ இல்லையே. இப்போ உங்கள் அண்ணா வந்தால் அவர்கிட்ட நான் எத்தனை லட்சம் வேணும் உங்களுக்குன்னு கேட்டு அதுக்கு மேலேயே தருவேன். ஆனால் ஒன்று, அவர் அப்படி சொல்லலைன்னா இத்தனை வசந்த நிலைமைக்கு நாம் வந்திருப்போமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் என்றபோது மாமி விசும்பும் சத்தம் கேட்க, நீ ஏண்டி அலற என்று கேட்டு அருகில் வந்தவர் மாமியின் முகத்தை நிமித்தி தன் கைகளால் கண்களை துடைத்து விட்டார். அதை எதிர்பார்க்காத மாமி இன்னும் பெரிதாக அழத் தொடங்க, அடடா நீதானே நேக்கு எல்லாமே. என்னமோ பணம் காசுன்னு அலைஞ்சு பாதி வாழ்க்கை போயிடுச்சு. இனி மீதி உள்ள வாழ்க்கையாவது நாம் நமக்காக வாழணும், நம்ம குழந்தைக்கு வேண்டியதை செய்யணும். நீ எப்படி நினச்சியோ அப்படி நாம் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் என்றவர், ஏன் பழைய ஞாபகம் வந்துடுச்சா? சாரி சரோ, நான் ஏதோ பேச போய் ஏதோ பேசிட்டேன் என்றார். உடனே மாமி, நீங்கள் ஏன்னா சாரி எல்லாம் கேட்டுட்டு, நான் அதுக்கு அழலை. நீங்கள் இத்தனை வருஷமாக இல்லாமல் இப்போ நெருங்கி வந்ததும் நேக்கு தாங்கலை என்று சொல்லி கண்களை துடைத்து கொண்டார். நாராயணன் தொடர்ந்தார். நான் இப்படி மாறினதுக்கும் நம்ம ஜான்வி தான் காரணம். அது நோக்கு தெரியுமோ? எத்தனை முறை என்கிட்ட பேசினா அவ. இதெல்லாம் தெரிஞ்சா நீ தானே கல்யாண பேச்சை எடுத்திருக்கணும் என்றார். அவரை நேராக நிமிர்ந்து பார்த்த மாமி மனதில், என்றைக்கு அந்த பெண் நம்ம வீட்டுக்கு வந்தாலோ அப்போது முதலில் ஆசைப்பட்டது நான் தான். அதை எப்படி சொல்வேன்? இப்படி யோசித்தபடியே இருக்க, ஏய் ஏதாவது சொல்லு என்றதும், பொய் சொல்லவா உண்மையை சொல்லவா என்று கேட்க புரியாமல் மாமியின் முகத்தை பார்த்தார். இதன கேள்வி, உண்மைதான் சொல்லணும் என்றார். அப்படின்னா எல்லா உண்மையையும் சொல்லிடுறேன் என்று. இனி மறைத்து பிரயோஜனம் இல்லை, என்ன ஆனாலும் சரி எல்லாம் பெருமாள் பார்த்து கொள்வார் என்று மனதை திடப்படுத்தி கொண்டு சொல்லத் தொடங்கினார். நான் என்ன சொன்னாலும் கோவிச்சிக்காம என்னை மன்னிப்பேலா என்று கேட்டார். நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன், போதுமா? இப்போ சொல்லு என்று கேட்டதும் அழுது கொண்டே சொல்ல ஆரம்பித்தார். ஸ்ரீராம் மனசில் ஜானகி இருப்பது நேக்கு எப்போதோ தெரியும். ஆனால் அதை உங்கள்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை. அதனால தான் உங்களை மறைச்சிட்டேன்.
ஆச்சரியத்தோடு மாமியிடம், என்கிட்ட சொல்லாத அளவுக்கு உனக்கு அப்படி என்ன சூழ்நிலை வந்துடுச்சு என்று கேட்க, சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். சொல்லு, நான் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்றதும், ஜான்வி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு என்று கேட்க, ஏன் ஜான்வி என்ன, இப்போ நான் மாத்தில் குடியிருக்கிற பொண்ணு, அதுதான் தெரியும் என்றார். இல்லைன்னா ஜான்வி என்னோட ரவி அண்ணா பொண்ணு தான் என்றதும் அதிர்ந்து, இது எப்போ நோக்கு தெரியும் என்று கேட்டபோது அவரை ஏறிட்டு பார்த்து பின்பு தொடர்ந்தார். நேக்கும் அது இவ இங்கே வந்தபோது சத்தியமாக தெரியாதுன்னா, ஒரு நாள் அவள் மொபைலில் அவள் அப்பா அம்மா ஃபோட்டோ ஒன்று என்கிட்ட காமிச்சா, அப்போ தான் பார்த்து தெரிஞ்சுட்டேன். ஆனாலும் உங்களுக்கு கோபம் வருமேன்னு நான் எதையும் யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சிட்டேன். இது ஸ்ரீராமுக்கு கூட தெரியாது. தெரிஞ்சு ஆசைப்பட்ட பின்னாடி கல்யாணம் நீங்கள் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நம்ம மனசு வேதனைப்படுமே அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்கும்போது கணேஷ் அவளை விரும்புகிறதா என்கிட்ட சொன்னானா, சரி அவனாவது ஜான்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே, இதனால் நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்றாகட்டும் அப்படிங்கிற ஆசையில் சுசீலா கிட்ட தான் நான் பேசி அந்த கல்யாணத்துக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பினேன். மற்றபடி வேறு எதையும் நான் உங்ககிட்ட மறைக்கலை. தயவு செஞ்சு இந்த தப்புக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடுங்க. அப்புறமா அண்ணா பண்ண தப்புக்கு ஜான்வியை கோச்சிக்காதீங்க என்று சொல்லி ஓவென்று அழத் தொடங்கினார். எல்லா உண்மைகளையும் பொறுமையாக கேட்டவர், நான் உன்னை எதுக்கும் கோச்சிக்க மாட்டேன். ஏன்னா இதில் உன்னோட தப்பு ஒன்றுமே இல்லையே, நீ எல்லாருக்கும் நல்லது தானே நினச்ச என்று சொன்னதும் மாமிக்கு மனதில் அத்தனை நெகிழ்ச்சி. ஒரு சில நேரங்களில் பெண்கள் உடைந்து போகும்போது ஆதரவாக கணவர் பேசும்போது இதைவிட உலகத்தில் வேறு என்ன வேண்டும், இந்த ஒரு வார்த்தைக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று தோன்றும். நாராயணனுக்கு புரிந்தது. உங்கள் அண்ணன் மேலே தப்பே இல்லை. நேக்கு ஒரு தங்கை இருந்தால் நானும் அப்படித்தானே நடந்திருப்பேன். எப்போதுமே லாஜிக்காக திங்க் பண்ணணும். இப்போ அவருமே மாறி இருப்பார்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ தேவை ஜான்வியின் சம்மதம் மட்டும்தான் என்றதும் அதற்கு மாமி இப்போது தெளிவான குரலில் நாராயணனிடம், ஆமாண்ணா, இப்போ நாம் என்ன பண்ணுறது, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ நான் அப்படி செய்கிறேன் என்று கேட்டார். எதை பற்றி சொல்கிற என்றதற்கு, இல்லை நம்ம ஜான்வியை ஸ்ரீராமுக்கு கேட்கலான்னு சொன்னேல அதை பற்றி என்றபோது, நான் முதல்ல ஜான்விக்கு ஃபோன் செஞ்சு பேசுகிறேன், அப்புறமா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அவள் என்ன சொல்கிறாளோ அவள் விருப்பப்படியே நடக்கட்டும். அவள் கணேஷ் ஸ்ரீராம் யாரை கல்யாணம் செஞ்சிட்டாலும் நேக்கு சந்தோஷம்தான் என்று சொன்னவர் மாமியின் அருகில் வந்து தலையை கொதி புன்னகையோடு கட்டை விரலை உயர்த்தி பின் ஜான்விக்கு ஃபோன் செய்ய மொபைலை எடுத்துக்கொண்டு உள்ளே போனார். ஆஃபீஸுக்கு செல்லும் வழியில் வழக்கமான இடத்தில் சிமி காத்து கொண்டிருக்க அவளிடம் ஒரு ஸ்வீட் பாக்ஸை கையில் திணித்து, ஒரு குட் நியூஸ் என்றவன் அவள் ஆவலோடு என்ன என்றாள். தான் விரும்பியபடி தன் நாட்டு கலாச்சாரத்தை விரும்பும் பெண்ணை தான் திருமணம் செய்வது என்று தன்னுடைய லட்சியத்தின்படி ஒரு அழகான பெண்ணை திருமணம் செய்வதாக சொல்லவே, யார் அது என்று கேட்க, ஜான்வி என்று சொல்லி மகிழ்ச்சியோடு சாயங்காலம் மீட் பண்ணலாம் என்றும் ஜான்வியையும் கூட்டிட்டு வரேன் என்றும் சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிவிட்டான். இங்கு ஆஃபீஸ் செல்கிறேன் என்று சொன்ன ஜான்வியை தொடர்ந்து வந்த ஸ்ரீராம், ஏ ஜான்வி நில்லு, நானும் வரேன் என்று சொன்னதை கேட்காமல் விறுவிறு என்று வேகமாக சென்றவளை கையை பிடித்து நிறுத்தினான். அவள் பேசாமல் இருக்கவே கோபமுடன் அவள் மறுத்தாலும் அழைத்து சென்று காரில் அமர வைத்தான். சிறிது தூரம் சென்றதும் நான் ஆஃபீஸ் போகணும் என்றாள். ஏண்டி இப்படி படுத்துற என்றவனை பார்க்க முடியாமல் தலை குனிந்தாள். ஏன் பேச மாட்டியா, இதில் ஏன் தப்பு என்ன இருக்குது, உன்னை கணேஷுக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. இல்லை உங்காத்தில் உனக்கும் அவனுக்கும் கல்யாண பேச்சு பேசின்னு இருக்கா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. அப்போ என் மேலே ஏன் நீ கோச்சிக்கிற, எதுக்கு எடுத்தாலும் பேச மாட்டேன் இப்போ அப்படின்னா அது ஒன்று தான் உனக்கு தெரியுமா, எல்லாம் என்ன சொல்லணும், பார்த்த உடனே மற்றவா மாதிரி சொல்லி இருக்கணும், உன்னை அழைச்சிட்டு ஊரெல்லாம் சுற்றி இருக்கணும். அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு அவளே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பா. அதில் எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன் தெரியுமா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு த்ரில்லே இல்லாமல் போயிடும். நீயும் புதுசாக நானும் புதுசாக இருக்கணும். அதை தான் நான் விரும்புகிறேன். அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை என்று காரை எரிச்சலோடு ஒரு மெதித்து அவளை நிமிர்ந்து பார்க்க அவள் குனிந்தபடியே அழுது கொண்டே வந்தாள். பக்கத்திலேயே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கேயே காரை பார்க் செய்துவிட்டு இறங்கு என்று சொன்னான். இங்கேயா, நான் ஆஃபீஸ் போகணும் என்றவளை கையை பிடிக்க வந்தபோது விலகி தனித்து நடந்தவளை உள்ளே அழைத்து சென்றான். இருக்கையில் அமர்ந்ததும், கொஞ்ச நேரம் உன் கூட பேசணும், தெளிவாக பேசு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்று சொன்னான். நீயும் தானே அன்னைக்கு நான் கேட்பது என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன், இப்போ ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற, என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்லு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். திரும்பி பழையபடி எங்கள் ஆற்றுல எங்கள் அப்பா அம்மா பார்க்குற மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு பழைய பல்லவியெல்லாம் பாடாத, புரிஞ்சுதா என்றபோது அதற்கு பதில் சொல்லும் முன் ஃபோனில் மேனேஜர் சென்யாங் மெசேஜ் ஏதோ செய்திருக்க அவளுக்கு தான் ஆஃபீஸ்க்கு வரவில்லை என்பதை சொல்ல வேண்டும் என்று உரைத்தது.
உடனே ஃபோன் செய்து லீவ் சொல்லிவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்து அமர்ந்தாள். அப்போது சர்வர் இவர்கள் கேட்ட ஸ்நாக்ஸ் ஜூஸ் கொண்டு வந்து வைத்துவிட்டு செல்லும் முறை காத்திருந்தாள். பின்பு எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது இல்லை, ஒரு சந்தேகமும் இல்லை அதில். ஆனால் இப்போ நம்மளோட நிலமை நம்ம கையை மீறி போயிடுச்சே. எங்காத்துலேயும் கணேசாத்துலேயும் எல்லாத்தையுமே பேசிட்டா இப்போ நான் எப்படி உங்களை பற்றி சொல்கிறது எனக்கு தெரியல. நீங்களும் உங்கள் அம்மா அப்பா கிட்ட எப்படி சொல்ல போகிறேன்? அவள் சரி அப்படின்னு சொல்லுவாளா மாட்டாளா எதையுமே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலையே. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழி கணேஷ் தான், அவர்கிட்ட தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இருந்தபோதே அவளது செல்ஃபோன் அழைப்பு. அதில் மேனேஜர் சென்யாங் மீண்டும் வரவே ஃபோன் எடுக்க போனவளை தடுத்து நிறுத்தி முதல்ல நேக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா பேசலாம் என்று ஃபோனை ஆஃப் செய்து அவன் பக்கம் வைத்து கொண்டான். இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் தான் என்னோட மனசில் உள்ள எல்லாத்தையுமே உங்களாண்ட சொல்லிட்டேனே என்று கண்ணை துடைத்து கொண்டாள். சரி சரி அழாத, இதுக்கு தான் ஏதாவது நான் செய்யணும், முடிதானு பார்க்குறேன் என்று அவளை சமாதானப்படுத்தி ஜூஸ் பருகிய பின் இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் தானே போட்டிருக்க, வா அப்படியே வெளியில் போகலாம் என்று அவளை அழைத்து கொண்டு அவளுக்கு பிடித்த பார்க்கிற்கு செல்ல முடிவெடுத்தான். காரில் ஏறி அமர்ந்து சற்று தூரம் எதுவும் பேசாமல் சென்று கொண்டிருக்க போர் அடிக்குது. பாடலை ஒலிக்க விட்டான். அப்போது மீண்டும் ஏதேதோ நம்பரிலிருந்து அவளுக்கு ஃபோன் கால் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஆஃபீஸில் தன்னை எதற்கோ அவசரமாக அழைக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதை அட்டன் செய்ய அதில் பிரபல மருத்துவமனையிலிருந்து பேசுவதாகவும் கணேஷ் என்பவர் உங்களுக்கு தெரிந்தவரா என்றும் கேட்டு அதிர்ந்து போனாள் ஜான்வி. என்ன சொல்கிறீங்க, என்ன ஆயிற்று என்று அறியும் முன்பே நீங்கள் உடனே இங்கே புறப்பட்டு வருவோம் என்று சொல்லி ஃபோனை துண்டித்து விட்டார்கள். ஸ்ரீராமிடம் கணேசுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல இருக்கு என்று அழுது கொண்டே சீக்கிரமாக மருத்துவமனையின் பெயரை சொல்லி உடனே போங்க என்று சொல்ல அவனும் மிகுந்த வேதனையோடு அப்படியா என்று வேகமாக காரை செலுத்தினான். அங்கே தனக்கு யார் ஃபோன் செய்தார்கள் என்று விசாரிக்க இந்த மேடம் தான் ஃபோன் செய்தார்கள் என்று ஆங்கிலத்தில் கூறியபடி ஒருவரை காண்பிக்க அவர் என் கூட வாங்க என்று அழைத்து கொண்டு ஒரு எமர்ஜென்சி அறைக்கு சென்றார். அங்கே சிமி மயக்க நிலையில் படுத்திருந்தாள். அதிர்ச்சியோடு என்ன ஆயிற்று என்று கேட்டபோது அந்த மேடம் சிமியின் தாயார் என்பதும் அவர்தான் தனக்கு ஃபோன் செய்தார் என்பதும் தெரிந்தது. அவர் அழுது கொண்டே சிமி தூக்க மாத்திரைகளை விழுங்கி தற்கொலைக்கு முயன்றதாக தெரிவித்தார். என்ன ப்ராப்ளம் ஆண்டி, சிமி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருக்காளே, அவளுக்கு இத்தனை கஷ்டம் என்று எதையும் சொன்னதே இல்லையே என்று கேட்டபோது அவர் சொன்ன விஷயம் எதிர்பாராதது. அது இன்றைக்கி காலையில் கணேஷ் சிம்மியை மீட் பண்ணி பேசியதும் ஜான்விக்கும் கணேஷுக்கும் திருமணம் நிச்சயமாகி இருக்கிறன்ற விஷயத்தை கேள்விப்பட்டதும் தான் இப்படி தூக்க மாத்திரையை விழுங்கி இருக்கிறாள் என்று தெரிய வந்தது. ஸ்ரீராமுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஜான்விக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு திருமணம் என்றால் சிமி ஏன் தூக்க மாத்திரையை உட்கொள்ளணும் என்று கேட்க சிமி நீண்ட காலமாகவே கணேஷை விரும்புவதாகவும் இதற்காக அவள் தமிழ் பேச கற்றுக்கொண்டதாகவும் சைவமாக மாறிவிட்டதாகவும் அவனிடம் விரைவில் தன்னை பேச சொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த நேரத்தில்தான் கணேஷ் தனக்கும் ஜான்விக்கும் திருமணம் நிச்சயப்பட்டதாக சொன்னதை தாங்க முடியாமல் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறாள் என்று சொல்ல ஜான்விக்கு அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. சிமி எப்போதுமே கணேஷை புகழ்ந்து பேசியதும் அவனைப் போல ஒரு கணவன் கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னதெல்லாம் இதற்காகத்தானோ என்று இதை ஒருமுறை கூட வெளிப்படுத்தவே இல்லையே என்று நினைத்து கொண்டாள். சரி, இப்பொழுது எப்படி இருக்கிறாள் என்று இருவரும் ஒரு சேர கேட்டனர். டாக்டர் சரியான நேரத்தில் சிகிச்சை கொடுத்து காப்பாற்றி விட்டார்கள். கண் விழித்ததிலிருந்து கணேஷ் பெயரை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறாள். என்ன செய்வது என்று தெரியவில்லைம்மா, அதற்காக உனக்கு ஃபோன் செய்தேன். எனக்கு இப்போது கணேஷ் இங்கு வந்து அவளுக்கு ஆறுதல் சொன்னால் போதும். அவன் உன்னையே திருமணம் செய்து கொண்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் எனக்கு இருக்கின்றது ஒரே மகள். அவள் நன்றாக இருந்தால்தான் நானும் நன்றாக இருக்க முடியும். எனவே கணேஷை தயவு செய்து இங்கே வர வைக்க முடியுமா என்று கேட்டார். உடனே ஸ்ரீராம் கணேஷை தொடர்பு கொண்டு மருத்துவமனைக்கு வருமாறு அழைக்கவே யாருக்கு என்ன ஆச்சு சொல்லுடா என்று கேட்க ஒன்றுமில்லை, பயப்படாம ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக இங்கே வா என்று சொல்லி ஃபோனை வைத்தான். ஸ்ரீராமுக்கோ அவரது தந்தையிடமிருந்து அழைப்பு வர எடுத்தவன் என்னப்பா சொல்லுங்க என்றான். அதற்கு நாராயணன், ஜான்விக்கிட்ட ரொம்ப நேரமாக பேசணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன்ப்பா, ஆனால் அவள் லைன் பிஸியாகவே இருக்குது. நீ வேணால் ஒரு தடவை கூப்பிட்டு பார்க்குறியா என்று கேட்டார். இப்போ ஏன்பா உங்களுக்கு ஜான்விக்கிட்ட பேசணும், என்ன விஷயம்னு சொல்லுங்கள் என்று கேட்டதும் உன்னாண்டையும் பேசணும் தாண்டா நினச்சிட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல, நீ கேட்டதும் நான் இப்போவே உன்கிட்ட சொல்கிறேன். ஜான்வி யார் தெரியுமா, உன்னோட சொந்த மாமா பொண்ணு தாண்டா என்றார். அப்படியா என்று கேட்டுக்கொண்டே ஆச்சரியத்தோடு மொபைல்
மொபைலை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். என்னப்பா சொல்கிறேன், ஒன்றுமே புரியலையே. ஜான்வி மாமா பொண்ணா? மாமா எங்கேருந்து வந்தார் இப்போ புதுசா என்று கேட்க, உனக்கே தெரியுமில்ல, உங்கள் அம்மாவோட பிரதர், நான் கூட சொல்லியிருக்கேனே அவளை தான் நாம் இப்போ இங்கே வந்திருக்கோன்னு. இப்படி இருக்க அவள் தான் காரணம். அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? அவரோட பொண்ணு தான் ஜான்வி. அது நேக்கு இப்போ தான் தெரியும். உங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, இது ஜான்விக்கு கூட தெரியாது. இப்போ அவகிட்ட இதை பற்றி பேசிட்டு உன்னை அவளுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க போகிறேன் என்று சொல்ல, சந்தோஷத்தில் குதிப்பதா இல்லை இங்கே இருக்கு நிலைமையை நினைத்து வருத்தப்படுவதா என்று ஒன்றுமே புரியவில்லை ஸ்ரீராமுக்கு. அதுக்கு முன்னாடி உன்கிட்ட கேட்குறேன், நிஜமாவே நீ ஜான்வியை விரும்புகிறதானே என்று கேட்டார். ஆமாப்பா, அதை நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு அப்புறமும் சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் சொல்கிறேன். அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்கு, எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு. இதை அவகிட்ட திரும்ப நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும்னு அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம்ப்பா, நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்று சொல்லி ஃபோனை வைத்தான். பின்பு உள்ளே வந்தவனிடம் ஜான்வி கணேஷிடம் பேசியதை சொன்னாள். அதை கேட்ட ஸ்ரீராம், இப்போ நாம தான் கணேஷ் மனசை மாற்றி சிமிக்கு வாழ்க்கை கொடுக்க சொல்லணும் என்றதும் ஜான்வி, ஆமாம் பாவம் சிமி ரொம்ப நல்லவ, அவளுக்குன்னு யாருமே இல்லை, நீங்கள் அவரோட அப்பா அம்மா கிட்ட பேசுங்க என்றாள். வாழ்க்கையே அலை போல என்று நினைத்து கொண்டான். கணேஷ் சொன்னது போல 10 நிமிடத்தில் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தான். காரை பார்க் செய்துவிட்டு வரும் வரை ஸ்ரீராம் ஜான்வி இருவரும் வெளியிலேயே காத்து கொண்டிருந்தனர். அவன் வந்தது ஸ்ரீராம் விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கும் முன் ஜான்வி அழ ஆரம்பித்தாள். அதை பார்க்க தாங்காத கணேஷ், ப்ளீஸ் ஜானு அழாத, நான் தான் வந்துட்டேன்ல, யாருக்கு என்ன, இப்போது நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு என்று கேட்டான். சிமிக்கு தான் ப்ராப்ளம் என்றதும் அதிர்ந்து போய், நான் இன்னைக்கு காலையில் கூட அவகிட்ட பேசினேனே, நல்லா தானே இருந்தா, திடீர்னு என்னாச்சு என்று வருத்தத்தோடு ஆச்சரியத்தோடு கேட்டான். அப்போது ஸ்ரீராமுக்கு ஃபோன் வரவே அவன் நீயே சொல்லி என்று ஜான்வியிடம் கூறிவிட்டு நடந்து சென்றான். ஜான்வி கணேஷை ஒரு நிமிடம் நேராக பார்த்தவள், கணேஷ் நீங்கள் ரொம்ப நல்லவர் இல்லையா, அதனால் உங்களை எல்லாருமே விரும்புகிறா, உங்களுக்காக உயிரை கூட கொடுக்க துணிஞ்சிட்டா சிமி என்றதும், என்ன சொல்கிற நீ, நேக்கு ஒன்றுமே புரியலையே என்றதற்கு, இல்லை கணேஷ், சிமி உங்களை மனசார விரும்புகிறா, உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. நீங்கள் காலம்பரை நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி இருக்குன்னு சொன்ன உடனே அவள் தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டாலாம். இப்போ நான் தான் நன்னா தான் இருக்கா, ஆனால் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறா, அதுக்காக உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் என்றதும் நெற்றியில் கை வைத்து கொண்டு அங்கிருந்த சேரில் அமர்ந்து விட்டான். அவனது மனதில் சிமியின் பிள்ளை குணம் கொண்ட வெள்ளை மனமும் நல்ல பண்பும், பிறரிடம் மரியாதையோடு பேசும் குணமும், பிறரிடம் எப்போதும் அன்பாக இனிமையாக பேசும் தன்மையும், தான் அழகாக இருக்கிறோம் என்ற கர்வம் இல்லாத அமைதியும், தன் மீது அவள் காட்டிய அலாதி பிரியமோ அவன் கண்முன்னே காட்சிகளாக ஓடியது. அவளது இலகிய மனது ஜான்விக்கு தெரியும். அவனை யோசித்து பேசட்டும் என்று அமைதியாக அவன் அருகில் அமர்ந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு, இப்போ நான் என்ன செய்யணும் ஜானு, சிமியை நினச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது, அவள் சின்ன குழந்தையாட்டம் தெரியுமோ, உன்னுடைய ஃப்ரெண்டு தான், ஆனால் என் கூட ரொம்ப நல்லா பழகுவா, இப்படி ஒரு ஆசை அவள் மனசில் இருக்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க எப்படி சம்மதிச்சிருப்பேன் சொல்லு. நேக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நீ உட்பட, அதுக்கு நான் என்ன வேணால் செய்கிறேன் என்று சொன்னதுமே ஜான்வி மனதில் கணேஷ் வானலாக உயர்ந்து நின்றான். பெருமையோடு அவனை பார்க்க அவன் தொடர்ந்தான், நான் தான் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னு அன்னைக்கே சொன்னனே, நீ எப்படி சொல்கிறியோ அப்படியே செய்கிறேன். ஆனால் பாவனி, உன்னோட மனசில் எத்தனை அழகான கல்யாண கனவு கண்டிருப்ப, அதெல்லாம் என்னாகும், அதை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப சாரி ஜானு என்றவன், அப்புறம் என்னோட மனசில் நம்ம நாட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரு வீர சபதம் வேற போட்டு வச்சுருந்தேனே, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே என்று மனம் கலங்கினான். உடனே ஜானவி, நேக்கு உங்கள் மேலே எந்த வருத்தமும் நிச்சயமாக இல்லை கணேஷ், நீங்கள் இப்போ நிச்சயம் சிமிக்கு தான் வாழ்க்கை கொடுக்கணும். ஏன்னா நாம் நேசிக்கிறவளை விட நம்மளை நேசிக்கிறவளை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணாதான் நல்லாயிருக்கும். இதே போல் நேக்கும் பகவான் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். அப்புறம் எந்த நாட்டு பொண்ணாக இருந்தால் என்ன, நல்லவளாக நம்ம மனசுக்கு பிடிச்சவளாக இருந்தால் சரி, போதுமா? இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, சிமி எப்போவோ சைவமாக மாறிட்டாலாம், தமிழ் ரொம்ப நல்லா பேச கற்றுண்டாலாம். இதையெல்லாம் அவள் அம்மா என்கிட்ட சொன்னா. நேக்கு கூட இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவள் முதல்ல உங்களோட தான் தமிழில் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தாலாம். அவள் அப்பப்போ நம்ம கல்ச்சரை பற்றியெல்லாம் கேட்பா, ஆனால் அதெல்லாம் எதுக்கு தானே எனக்கு தெரியல. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியாமல் போச்சு என்று சொல்லி கண் கலங்கினான் கணேஷ்.
கணேஷ் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தான். அவனை தேற்றிய ஜான்வி அவனை அழைத்து கொண்டு சீமி இருக்கும் வார்டுக்கு சென்றாள். அவர்கள் பின்னே ஸ்ரீராமும் நடந்து வந்தான். சீமி இருக்கும் அறைக்குள் கணேஷ் சென்றதும் ஜான்வியும் ஸ்ரீராமும் கண்கள் மூடியபடி படுத்திருந்தவளை எட்ட நின்று பார்த்து பின் வெளியே வந்தனர். கணேஷ் சீமியின் அருகில் சென்றதும் மெதுவாக அவள் தலையை வருட சீமி கண்களை திறந்து பார்த்ததும் அதிர்ந்து எழுந்து கொள்ள முயற்சி செய்ய அவளை பிடித்து படுக்க வைத்தான். பின்பு அவள் கண்களையே உற்று பார்க்க அவள் கண்களை தாழ்த்தி கொண்டு மெதுவாக சாரி என்றதும், கணேஷ் எதுக்கு சாரி? ஏதோ சொல்ல நினைக்க உடனே சிமி நேக்கு தமிழ் தெரியும், தமிழ்லையே சொல்லுங்க என்றாள். அது நேக்கும் தெரியும், இப்போ உன்னை தமிழில் பேச வைக்க தான் நான் எப்பவும் போல இங்கிலீஷில் பேச வந்தேன் என்றதும் அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். ஏய், இவ்வளோ நன்னா தமிழ் பேசுகிறியே, ஒரு முறை கூட உன் மனசில் உள்ளதை என்கிட்ட சொல்லவே இல்லையே, ஏன் என்றதும், நேக்கு உங்களை பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவேலோ அப்படிங்கிற பயம் மனசுக்குள்ளே இருந்தது, அதனால தான். அதை கேட்டதும் சிரித்த கணேஷ், என்னை பார்த்து பயந்த ஒரே பொண்ணு நீ தான். அப்பாடி, வாழ்க்கையில் என்னை பார்த்து பயப்படுற ஒரு பொண்ணு பொண்டாட்டியாக கிடைக்க போகிறா, நான் ரொம்ப லக்கி பர்சன் தான் என்று சொல்லி அவள் கண்களில் வழிந்த நீரை துடைத்து விட்டான். நான் இருக்கேன், கவலையே படாத, உன்னை கைவிடவும் மாட்டேன் என்றான். அப்போது சிரித்த அவளின் பளிங்கு போன்ற கன்னத்தில் முத்தமிட வந்தபோது, இதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம்தான் என்று சொல்லி அவன் இதழ்களில் கை வைத்து தள்ளிவிட்டாள். அவன் சிரித்து கொண்டே, இதை மட்டும் நன்னா தெரிஞ்சு வச்சிருக்க, சரி சரி, சீக்கிரம் நாள் பார்க்க வேண்டியது தான், ஏன்னா என்னை விட நோக்கு தானே ரொம்ப அவசரம் என்று சொல்லி சிரிக்க வெட்கத்தோடு அவளும் சிரித்து கொண்டே நிம்மதியானாள். கணேஷ் கேட்ட கேள்விக்கு ஜானவி புன்னகையோடு, எங்கள் அப்பா அம்மா ஸ்ரீராம கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணிப்பேன் என்றாள். உடனே கணேஷ், அவ்வளோதானா, இதை போகிற நேக்கு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், 2 கல்யாணமும் சேர்ந்தே நடக்க ஏற்பாடு நான் பண்ணுறேன், இதெல்லாம் என் பொறுப்பு என்று கை குலுக்கி வழி அனுப்பி வைத்தான். ஓகே, நாங்கள் வரோம், சிமியை பத்திரமா பார்த்துக்கோ என்றபடி இவர்கள் இருவரும் கிளம்பினார்கள். காரில் வீட்டுக்கு செல்லும்போது ஸ்ரீராம் ஜான்வியிடம், நீ ஏன் நம்மளை பற்றி சொல்லலை என்றான். நான் இதை முன்னமே ஏன் சொல்லணும், ரொம்ப வருத்தப்படுவார் இல்லை, எனக்காக உங்ககிட்ட கேட்ட அந்த நல்ல மனுஷன் நான் காயப்படுத்த விரும்பலை, கணேஷ் மூலமாக நான் நம்ம கல்யாணம் நடந்த மாதிரியே இருக்கட்டுமே என்றாள். சிறிது நேரம் கழித்து ஸ்ரீராம் இவளிடம் கொஞ்சம் விளையாடினால் என்ன என்று நினைத்தான். என்னோட சொந்த மாமா பொண்ணு ஒருத்தி இருக்காலாம், அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அம்மா வேற சொல்கிறா. அதிர்ந்து அவனை பார்க்க அவன் தொடர்ந்தான். அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டாலாம், அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கான், அப்போ தான் ஃபோன் பண்ணி அப்பா சொன்னார் என்று சொல்ல ஜான்வியை பார்த்து சிரிக்க அவள் கண்களில் கலக்கத்தோடு கோபத்தின் உச்சியில் இருந்தாள். உடனே நீங்கள் அவளையே தாராளமாக கட்டிக்கோங்க என்றபடி அவனை முறைக்க அவனும் சிரித்து கொண்டே, ரொம்ப தேங்க்ஸ், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், நிச்சயமாக நான் அவளையே தான் கட்டிக்க போகிறேன் மேடம் என்றான். அவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. அதை அடக்கி கொண்டு, சரி வண்டியை நிறுத்துங்க, நான் வேற காரில் வர்றேன் என்றாள். ஏன் கோபமா என்றான். நேக்கு ஒன்றும் கோபம் இல்லை, இப்போ நிறுத்த போறேலா இல்லை நான் கத்தட்டுமா என்றதும் நிறுத்திவிட்டு இறங்கினான். அவளே இறங்கி மடமடை என்று நடக்க தொடங்கிவிட்டாள். இவன் மெதுவாக ஓடிச் சென்று அவள் கையை பிடித்து நிறுத்தினான். ஏன் இப்படி படுத்துற என்று கேட்டவனை பார்த்து, நான் உங்ககிட்ட இனிமேல் பேசவே மாட்டேன் என்றவளிடம், இதே போல் எத்தனை தடவை சொல்லுவேன், ஆனால் உன்னால் என்னோட பேசாமல் இருக்க முடியாதே என்றான். அவளுக்கு முன்பு குறுக்காக நின்று கொண்டு, வழி விடுங்க, நான் ஓரமாக நின்று கார் புக் பண்ணணும். சரிப்போ, நீ தானே சொன்ன, நீங்கள் ஏன் மற்றவா மாதிரி சொல்லலைன்னு என்று அவளைப் போலவே செய்து காண்பிக்க வேகமாக அருகில் வந்து, ஆமாம் சொன்னேன், அதுதான் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, அதுவும் இப்போ நேக்கு இல்லைன்னு ஆயிடுச்சில்ல என்று சொல்லி முடிக்கும் முன்பே அவன் சட்டையிலிருந்து ஒரு ரோஜாவை கையில் எடுத்து அவளின் அருகில் சென்று சுற்றும் பார்த்துவிட்டு மண்டியிட்டு, ஜான்வி ஐ லவ் யூ என்று சொல்ல அதிர்ந்து போனாள். ஒன்றும் புரியாமல் நின்றவனிடம் என்றவுடன் அதை பெற்றுக்கொண்டு என்ன செய்வது என்பது போல பார்க்க, நீ இதை தான் எதிர்பார்த்தேன்னு எனக்கு தெரியும் என்றான். நம்ம மனதை அப்படியே படிச்சுட்டு இப்போது மாமா பொண்ணா என்று யோசித்தபடியே நிற்க, என்ன பதிலையே காணோம் என்றான். அது உங்களுக்கு எப்படி தெரியும், ஏன் உன் மனசு நேக்கு புரியாதா? அப்போ மாமா பொண்ணு, நிச்சயமாக அவளைத்தான் விரும்புகிறேன், அந்த மாமா பொண்ணு பேர் என்ன தெரியுமா என்றவனை கண்களில் நீரோடு ஆவலோடு பார்க்க அவள் காதில் ஜான்வி என்று சொல்லி முடித்ததும் சிறு சிறு மழைத்தூறல் வரவே அவனிடம் உண்மை என்ன ஏது என்று எதுவும் கேட்காமல் கட்டிப்பிடித்து கன்னத்தில் முத்தமிட சந்தோஷத்தின் உச்சிக்கே சென்றான் ஸ்ரீராம்.
வீடு வந்ததும் மாமியை பார்த்து அத்தை என்று உரிமையோடு கட்டி கொண்டாள் ஜானவி. மாமி அவளை சமாதானப்படுத்தி தலையை துவட்டி கன்னத்தில் முத்தமிட்டார். ஜான்விக்கு இந்த உறவு எப்போதும் நிலைக்க வேண்டுமே என்று நினைக்க மீண்டும் அழுகை வந்தது. அப்போது அங்கு வந்த நாராயணன், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன். இத்தனை நாளி கணேஷ் என்னண்ட தான் பேசிகிட்டு இருந்தான். அவன் எல்லாமே பார்த்துக்கிறேன்னு சொன்னான். எது எப்படி இருந்தாலும் நீ தான் எங்கள் ஆத்து மாட்டு பொண்ணு, சரிதானே என்றதும் அருகில் நின்ற ஸ்ரீராமை பார்த்து சிரித்தாள். அங்கே கணேஷ் தன் தாயிடம் நடந்த விஷயத்தை கூற, யாரோ பாஷை தெரியாதவா, நம்ம கல்ச்சர் தெரியாதவா, எனக்கு எப்படிடா பிடிக்கும்? நான் ஒன்றும் லவ் மேரேஜுக்கு எதிரி இல்லை. அந்த காலத்திலேயே சரோக்கு நம்மாத்தில் தான் கல்யாணமே நடந்தது. இதெல்லாம் நோக்கே தெரியுமில்ல என்றார். உடனே கணேஷ், சரி நீ சொன்ன எல்லாமே இருந்தா சரிம்பியா என்றதும், நிச்சயமாடா என்றார். இதெல்லாம் சிமிக்கிட்ட இருக்குமா, போதுமா என்றதும் ஆச்சரியத்தோடு எல்லாவற்றையும் கேட்டறிந்து அவளிடமும் பேசினார். அவள் கொஞ்சி இவர்களின் பாஷையில் பேசியதும் சொக்கிப் போனார். விரைவில் திருமண ஏற்பாடுகள் செய்வதாக சொல்லி சிமிக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தார். மேலும் கணேஷ் ஜான்வி பற்றிய உண்மையை சொல்ல ஆச்சரியமடைந்தார். அவரிடம், அம்மா அவாத்துக்கு நீங்கள் நேரில் போய் பார்த்து பேசி அவள் சமாதானப்படுத்தி ஸ்ரீராம் ஜான்விக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணுமா என்றான். அதை பற்றி நீ கவலைப்படாதடா, நான் சரோக்கிட்ட பேசிட்டு அவளை போய் நானும் உங்கள் அப்பாவும் பார்த்து பேசுகிறோம், சரியா? இப்போது சிமியை பத்திரமா பார்த்துக்கோ என்று கூறி ஃபோனை வைத்தார். கணேஷிடம் பேசி முடித்த பின் மாமியை தொடர்பு கொண்டு அவரிடம் எல்லாவற்றையும் கேட்டறிந்து கணேசன் தாய் தந்தை இருவரும் ஜான்வியின் பெற்றோர்களை சந்திக்க புறப்பட்டனர். முதலில் ஜான்வியின் தந்தைக்கு சுசீலாவை அடையாளம் தெரியாததால் கணேஷ் என்ற வரனின் தாய் என்பது போலவே நினைத்து பேசி கொண்டிருந்தார். ஆனால் சுசீலா மாமிக்கு சரோவின் அண்ணாவை நன்றாக அடையாளம் தெரிந்தது. மீண்டும் அவர்கள் இருவரும் கணேஷ் தான் மாப்பிள்ளை என்பது போல பேசிக்கொண்டே இருந்தனர். அதை கேட்ட கணேஷின் தந்தை, இல்லை, எங்கள் பையன் சிங்கப்பூரில் ஒரு பொண்ணை விரும்புகிறானா, அதனால் அந்த பொண்ணையே கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் என்றதும் அதிர்ந்து போனார்கள். சற்று சுதாரித்து கொண்டு பின்பு ஜான்வியின் தந்தை பேசினார். அதை ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே. சரி பரவாயில்ல, என் பொண்ணுக்கு சிங்கப்பூர் வரன் கொடுத்து வைக்கல. கூட பிறந்தவளை மறந்து அவளுக்கும் பிறந்தாத்து சீர்னு ஒரு பைசா அதுதான் என்று முடிக்கும் முன்பே ஜான்வியின் தாயார், ஏன்னா அவகிட்ட இதை சொல்லி இப்போ என்ன ஆக போகுது, நம்ம பொண்ணுக்கே இது தெரியாது என்று கடிந்து கொண்டார். அப்போது சுசிலா மாமி, வேற ஒரு பையன் சிங்கப்பூரில் இருக்கான், அவனும் நல்ல பையன்தான், அவனுக்காக பொண்ணு கேட்கத்தான் நாங்கள் வந்திருக்கோம் என்று சொல்ல, அப்படியா என்று உடனே சந்தோஷப்பட்டனர். பின்பு பையன் பேர் என்ன, எங்கே வேலை, அம்மா அப்பா என்ன பண்ணுறா, கூட பிறந்தவா எத்தனை பேர் என்றெல்லாம் கேள்வி அடுக்கி கொண்டே போனார். எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பின், அந்த பையனோட அம்மா உங்களுக்கு ரொம்ப நன்னா தெரியும் என்றபோது, நேக்கு சிங்கப்பூரில் யாரையும் தெரியாதே என்றார். அந்த பையனோட அம்மா பேர் சரோஜா, ஆத்துக்காரர் பேர் நாராயணன் என்று சொல்ல அதிர்ந்து போய் எழுந்து நின்று, என்ன சொல்கிறேன் என்றதும், அண்ணா என்ன தெரியலையா, நான் தான் சரோ சிநேகிதி சுசீலா என்றதும் அருகில் வந்து, நான் அப்போவே நினச்சேன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு என்றவர் கண்களில் கண்ணீரோடு, ஏதோ கோபத்தில் கொஞ்சம் வருஷம் அப்படி இருந்ததுதான், ஆனால் அப்புறம் அவளை நினச்சி வருத்தப்படாத நாளே இல்லை. ஆனால் என் பொண்ணுக்கு இது எதுவுமே தெரியாதே, தெரிஞ்சால் என்னை பற்றி என்ன நினைப்பாளோன்னு எதுவுமே சொன்னதில்லை என்று வருத்தப்பட்டார். சற்று நேரம் அமைதியாக இருந்தவர், பின்பு சரோ எப்படி இருக்கா, ஃபோட்டோ வச்சிருக்கேளா என்றவரிடம் மொபைலில் இருந்த ஃபோட்டோவை காண்பிக்க பூரித்து போனார். பின் தன் மனைவியிடம் காண்பித்து, நான் நினச்ச மாதிரி அவன் நன்னா இருக்கா, நேக்கு அதுவே போரும் என்றார். பின்பு ஸ்ரீராமை பார்த்து, என்னையே கொண்டிருக்கான் என்று சொல்லி பெருமைப்பட்டு கொண்டார். அப்போது சுசீலா மாமி, அண்ணா நான் கேட்டதுக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லலையே என்றார். என்னம்மா இது, நாம் ஆசைப்பட்டா போதுமா, சரோ இதுக்கு ஒத்துக்கணுமே, அவளுக்கு என் மேலே இத்தனை வருஷமாக கோபம் இருந்திருக்கும், அதை விட நாராயணனுக்கு என் மேலே எவ்வளோ கோபம் இருக்கும், கண்டிப்பாக இதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டார் என்று சொன்னதும், நீங்கள் தப்பாக நினச்சிட்டுருக்கேள், என்ன உங்களாண்ட பேச சொல்லி அனுப்புனதே ஆவாதான், நீங்கள் உங்களோட சம்மதத்தை மட்டும் சொன்னால் போதும் என்றார். உடனே ஜான்வியின் தாயார், முதல்ல அவள் சம்மதத்தை நாங்கள் அவளோட பேசி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி நான் என் பொண்ணுக்கிட்டையும் கேட்கணும், அவளுக்கும் பிடிக்கணுமே என்று சொன்னதும், சுசீலா மாமி, இப்போது ஜான்வி இருக்கிறதே சரோ வீட்டில் தான், இது அத்தையோட வீடுன்னு அவளுக்கே தெரியாது, இப்போ தான் எல்லா விஷயமும் நேற்று சரோ சொன்னால், உங்களோட ஃபோட்டோ பார்த்து அவங்களோட பொண்ணுன்னு தெரிஞ்சுட்டாலாம். இதை கேட்டதும் உங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்டதுக்கு அப்பா அம்மா சரின்னு சொன்னால் நேக்கும் சம்மதம்னு சொன்னாலாம் என்று சொன்னதும் மகிழ்ந்து இருவரும், கட்டாயம் நாங்கள் சம்மதிக்கிறோம், ஜான்விக்கு பிடிச்சிருந்தா சரிதான் என்று சொல்ல அங்கே சந்தோஷ அலைகள் கரை புரண்டு ஓடியது. ஜான்வியின் பெற்றோர் சம்மதம் சொன்னவுடன் எல்லாருக்குமே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது.
மாமியிடம் அவரின் அண்ணா பேசியது சந்தோஷத்தின் உச்சிக்கே சென்றார். அந்த சந்தோஷத்தோடு 2 ஜோடிகளின் திருமணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து வருவதற்கு கணேஷ் தாய் தந்தை தங்கை, ஜான்வியின் தாய் தந்தை மற்றும் கணேஷுக்கு மிகவும் வேண்டியவர்கள் என்று எல்லாருக்குமே சிங்கப்பூர் சென்று வர டிக்கெட் புக் செய்யப்பட்டது. இதில் கணேஷுக்கு வேண்டியவர்களை தவிர மற்றவர்கள் முன்னதாகவே வந்துவிட்டனர். எல்லாரும் பழையதை மறந்து அன்போடு பேசி ஊர் சுற்றி பார்ப்பதும் திருமணத்திற்கு தேவையானதை வாங்குவதுமாக இருந்தனர். இந்த சந்தோஷத்தை 2 ஜோடிகளும் கொண்டாடி மகிழ்ந்தனர். எதுவும் பேசாமல் குறும்பாக சிரித்தபடியே செல்லும் ஸ்ரீராமை பார்த்து ஜான்வி மெதுவாக, அன்பே நீ என்ன அந்த கண்ணனோ மன்னனோ என்று பாட, ஸ்ரீராம் ஜான்வியிடம், ஏண்டி இப்படி படுத்துற? கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அது வரைக்கும் உன்னால் சும்மா இருக்க முடியாதா? என்னை உசு பேத்தினா நான் என்ன செய்வேன்னே எனக்கு தெரியாது. அப்புறம் என்னோட கொள்கை எல்லாத்தையுமே விட்டுட்டு வேற ஆளாக மாறிடுவேன் என்று சொன்னான். என்ன பண்ணுவேல்? ஏதோ சொல்லி பயமுறுத்துறேலே. என்னோட அப்பா அம்மா, மாமா மாமி, சுசிலா மாமி, மாமா எல்லாருமே நேக்கு பாதுகாப்பாக இருக்கா. உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதாக்கும் என்றாள். அதற்கும் ஸ்ரீராம், ஓ அப்படியா, சரி பார்ப்போம், அவள் இருக்கிறச்சே உன்னை என்று முடிக்கும் முன்பே மாமி நகை புடவை பார்க்க அழைக்க சிரித்து கொண்டே ஓடியே போனாள். அங்கே கணேஷ் மடிசார் கட்டி பழகி கொண்டிருந்த சிமியிடம், மாமி, சின்ன மாமி மடிசார் அழகியே வாடி, சிமி மாமி மாடத்திலே கன்னி மாடத்திலே என்று பாட அவன் அன்பில் சிமி திக்கு முக்காடி போனாள். திருமணத்திற்கு முதல் நாள் வெகு விமர்சையாக மாப்பிள்ளை அழைப்பு நடந்தது. ஸ்ரீராமை விரும்பிய பெண்கள் அனைவரும் ஜான்வியை பொறாமையாக பார்த்தனர். ஸ்ரீராம் அவர்களை கண்டு கொள்ளாமல் ஜான்வியின் அழகில் மயங்கியிருந்தான். அன்றே கணேஷின் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் எல்லாமே ஒரே வரிசையில் அமர்ந்திருக்க அவர்களை பற்றி சிமி கேட்க, ஓ அவளா, அவள் எல்லாம் பெரிய ரைடர்ஸ், அவள் பேரெல்லாம் சொல்கிறேன், கலைச்செல்வி, தமிழமுது, சுமதி, லட்சுமி, ராமமூர்த்தி, இந்துஸ்ரீ, மகேஷ் என்று அடுக்கிக் கொண்டே போக, இவாலாம் என் அன்பை விரும்பிகள் என்று சொல்லி பெருமைப்பட்டு கொண்டான். மறுநாள் காலையில் மந்திரங்கள் முழங்க பெரியவர்கள் ஆசியோடு சிங்கப்பூர் பெண்தா வேண்டும் என்று கேட்ட ஸ்ரீராம் இந்திய குடிமகள் ஜான்வி கழுத்திலும், இந்திய பெண்தா வேண்டும் என்று நினைத்திருந்த கணேஷ் சிங்கப்பூர் குடிமகள் சிமி கழுத்திலும் மங்கள நான் அணிவித்தனர். 2 ஜோடிகளுக்கு இனிதே திருமணம் நடந்து முடிந்தது. அப்போது ஒரு மாமி, கௌரி கல்யாண வைபோகமே, ஸ்ரீ ராமா கல்யாண வைபோகமே என்று பாடிக்கொண்டிருந்தார். உண்மையில் திருமணத்தை கடவுள்தான் நிச்சயம் செய்கிறாரோ? நாம் நினைப்பதெல்லாம் நடக்காமல் அவன் நினைப்பதுதான் நடக்கிறது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். திருமணம் முடிந்த கையோடு அனைவரும் இந்தியாவிற்கு கிளம்பிவிட்டனர். அங்கேதான் எல்லாம் என்று சொன்னதால் சலிப்போடு அமர்ந்திருந்த ஸ்ரீராம் ஜான்வியிடம், எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டு சிங்கப்பூர் வருவா, நாம் இந்தியா போகிறோம், நல்ல வேலை, அங்கே வெளியில் எங்கேயும் போக வேண்டாம், ரூம்குள்ளேயே இருக்கலாம் என்றான் குறும்பாக. கணேஷ் சிமியிடம் இந்தியாவின் பெருமைகளை பேசியபடியே இருந்தான். அதை கேட்டு வியந்தவள் இந்தியாவை பார்க்கும் ஆசையில் கணேஷை கட்டிக்கொண்டு நெருங்கி அமர்ந்தாள். அங்கே இந்திய சீன ஒப்பந்தம் இயற்கையில் கையெழுத்தானது. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.